Yes. Hello champions. Hi. Hello everyone. So என்னோட ஆடியோ வீடியோ எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா நான் டக்கு சைடுன்னு சொல்லுங்க. மாசா கிளாஸ் செஷன் ஆரம்பிச்சிரலாம். Hi. Yes, sorryப்பா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஒரு 10 minutes செஷன் லேட் ஆயிருச்சு, டிலே ஆயிருச்சு. கொஞ்சம் ஸ்டுடியோ இஷ்யூலாம் இருந்துச்சா, சண்டே வேற யாரும் ஆஃபீஸ்லயும் இல்லை. ஸோ எப்படியோ அடிச்சு பிடிச்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டு செஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னோட ஆடியோ எல்லாம் பெர்ஃபெக்டா கேக்குதா? இஸ் எவ்ரிதிங் ஃபைன் டாக்கண்ணா? சொல்லுங்க பாப்போம். எல்லாமே ஓகேவா? எஸ் சீக்கிரமா சொன்னீங்கன்னா செஷன் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம சூப்பரா நம்மளோட எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர் தான் பார்க்க போறோம். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒவ்வொரு டீடைலையும் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ எஸ், செஷனுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த செஷனுக்கும் லைக்கை தட்டி விடுங்க. ஸோ கண்ணா, இந்த செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய பேர் நீட் கவுன்சிலிங்க்கும் போய் ப்ரிப்பேரும் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு சில பேர் ஃப்ரெஷரா இருப்பேன், ஒரு சில பேர் ரிப்பீட்டரா இருப்பேன். கரெக்டா? யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கிளாஸ பார்க்கும் போதும், ஐ எம் ரிப்பீட்டிங் யூ, ஒவ்வொரு செஷனையும் பார்க்கும் போதும் நீங்க உங்களோட NCERT புக்கை பக்கத்துல வச்சுட்டு பாருங்க. ஏன்னா NCERT புக் இருந்தாதான் உங்களால லைன் பை லைன் இதை வந்துட்டு கோயின்சைட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்சோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில நான் அங்கங்க உங்களுக்கு ட்ரிக்ஸ் சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும், நிறைய விஷயம் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு. லைக் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ், ஃபேரடேஸ் லாலாம், அதுக்கான ட்ரிக்கும் கான்செப்டும் எல்லாமே நான் சொல்லி தரேன். அது கூடவே சேர்த்து கொஸ்டின் பிராக்டிஸ்ல அங்கங்க புது மெத்தட நான் உங்களுக்கு சொல்லி தர மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, பட் நிறைய விதமான அப்ராக்சிமேஷன் மெத்தட நான் உங்களுக்கு சொல்லி தர மாதிரி இருக்கும். அதனால அதை எல்லாம் கம்ப்ளீட்டா நோட் எடுத்து வச்சுக்கோங்க. கிளியரா? எஸ், shall we start? வாய்ஸ் கிளியரா இல்லையா? 1 minute டாக்கண்ணா, let me check. வாய்ஸ் கிளியரா இல்லையா? 1 minute. ஆமா டாக்கண்ணா, ஒரே நிமிஷம். இப்ப பாருங்க. Fine now. Is it fine now? Voice okay va? Yes. No ma'am. One minute. Hello. Yes, is that clear now? இப்ப கிளியரா கேக்குதா? டக்குன்னு சொல்ல பாப்போம். I'm so sorry for the delay. But yes, இப்ப கிளியரா கேக்குதான்னு சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா செஷனை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நோ மேம், இல்ல மேம். சார் ஆடியோ விட்டு வருது சார், கிளியரா கேட்க மாட்டேங்குது. ஹலோ
here, please be here. ஒரு சின்ன issue, அதை ரெடி பண்ணிட்டு will right away go into the session. clear-ஆ கேட்க மாட்டேங்குது சார். இப்ப கேக்குதா பாருங்க, இப்ப கேக்குதா பாருங்க, செக் செக் செக், இப்ப கேக்குதா பாருங்க. ஓகே சார், தேங்க் யூ so much. ஓகே, பக்கா 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 ஃபைன். இப்போ கேட்கும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ஒரு பேட்டரி இஷ்யூ தான். ஸோ ஆல் செட் தான் கண்ணா. செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஷால் வி ஸ்டார்ட் த செஷன்? ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெட்டிங் மீ நோ. ஸோ எஸ், இப்போ செஷனை நம்ம சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் லைக்கன் ராக், ஹாய் ஹேமா, ஹாய் நியோ, ஹாய் கிருஷ்ணன், வெல்கம் ஆன் போர்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் சீக்கிரமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ், ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, I'll start with electrochemistry, thermodynamics and equilibrium. இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேம் கெமிக்கல் பாண்டிங் எங்கேன்னு கேட்காத, கெமிக்கல் பாண்டிங் இன்ஆர்கானிக், சரிங்களா? ஸோ அதனால இந்த 3 சாப்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஒன்று தான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? ரைட். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் எஸ், இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம போன செஷனில், அதாவது ஐ திங்க் டே பிஃபோர் எஸ்டர்டே செஷனில் ரிடாக்ஸை முடிச்சிருந்தோம், கரெக்டாக? அப்போ கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மேம் ரிடாக்ஸ் படிக்கணும்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி படிக்கணுமா அப்படின்னு. தேவையில்லை, ரிடாக்ஸுக்கு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி தேவையில்லை, ஆனால் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டருக்கு ரிடாக்ஸ் தேவை. ஸோ அதனால நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷனை முடிப்போம். தென் வில் கோ வித் எலக்ட்ரோகெமிக்கல் செல், சால்ட் பிரிட்ஜ், எலக்ட்ரோலிட்டிக் செல், வோல்டாயிக் செல், இஎம்எஃப்னா என்ன, எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னா என்ன, அண்ட் அதோட வேரியேஷன்ஸ் என்னங்கிறதையெல்லாம் பார்த்துட்டு, தென் ரொம்ப முக்கியமான எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ், நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், ஃபாரடேஸ் லா, இதையெல்லாம் பார்ப்போம். இது கூடவே சேர்த்துட்டு எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் பேஸ் பண்ண ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸையும், கோல்ராஷ் லா, அப்ளிகேஷன் ஆஃப் கோல்ராஷ் லா, ஃபைனலாக பேட்டரிஸ் அண்ட் கொரோஷன் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஓகே ஆன் திஸ் லெசன் டோன்ட் வரி கிருஷ்ணன், சீக்கிரமாக முடிச்சிருவோம். மோஸ்ட் ப்ராபப்ளி 1 to 2 hours, 1 hourனு சொல்ல முடியாது, 2 hoursக்குள்ளே நான் இதை கம்ப்ளீட்டாக முடிச்சு தந்துடுறேன், சரிங்களா? ரைட், ஷால் வி ஸ்டார்ட்? காயத்ரி, கண்டிப்பா முடியும் காயத்ரி. if you start now you can easily score 600 plus, யாராக இருந்தாலும் சரி, பட் you should be consistent. இன்னும் கிட்டத்தட்ட 240 plus டேஸ் இருக்கு இல்லையா, 245 நாள் இருக்கு இல்லையா? ஸோ அதில் நீ ஒரு 220 நாள் இல்லை விடு, 200 நாள் ரொம்பவே சின்சியராக படிச்சேன்னா போதும். தட் இஸ் ஆல் நீடட். நீ சீக்கிரமாகவே இந்த வருஷம் நீட்லேயே 600 plus வாங்க முடியும், சரியா? கிளியரா? ஓகே ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு பார்க்கலாம், சரியா? நான் கடகடன் டீச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபோன் என் கையில் இருக்காது. ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் அடிக்கடி பிரேக் விட்டு உங்களோட டவுட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்? What do you mean by the term electrochemistry? Electrochemistry அப்படின்னா என்ன அர்த்தம்? Happy morning ஷர்மிளா. Electrochemistry அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு பாப்போம். What do you mean by the term electrochemistry?
ஓகே நீயோ கவலையே படாதீங்க. this is part 1 of electrochemistry, single part of electrochemistry. and யாராச்சும் மேம் நான் டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக வாங்குறேன் மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். 200 மார்க் தான் வாங்குறேன், 100 மார்க் தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எழுதாமல் அப்படியே இருந்துடாதீங்க. நீங்கள் எழுதுனா உங்கள் டெஸ்ட் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு டெஸ்ட்டை கண்டினியூஸாக எழுதுங்க. சண்டே சம்பவத்துக்கு வாங்க, அப்போ தான் நம்மளால் கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அண்ட் செஷன்ஸை ரெகுலராக பாருங்கள், அப்போ தான் கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம பில்ட் பண்ணிக்க முடியும். சரியா? கண்டிப்பாக அபி கம்மிங் அப் வித் த வீடியோ ஃபார் தட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா என்ன அர்த்தம்? எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா என்ன அர்த்தம்? கண்ணா உனக்கு என்ன வீடியோ வேணும்னாலும் சரி, செஷன் முடிச்சதுக்கப்புறம் மெயின் கமெண்ட்டில் எனக்கு மேம் எனக்கு இந்த வீடியோ அனுப்புங்க ஆர் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா I'll do it for you. ஸோ நீங்கள் கவலையே பட வேணாம். சரிங்களா? I'll complete this chapter today, Krishnan. Don't you worry. சரி, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இந்த வார்த்தையை நான் ரெண்டாக பிரிக்கிறேன். எலக்ட்ரோ which stands for electrical energy and chemistry which stands for chemical energy. அதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக மாற்றுறது தான் நம்மளோட உலகத்தில் பொதுவாகவே நடக்கக்கூடிய விஷயம். லெட்ஸ் சே இப்போ வந்துட்டு ஒரு பெரிய டேம் எடுத்துக்கோ. ஏன் அந்த டேமில் நம்ம வாட்டர் ஃப்ளோ ஆகுது பார்த்தியா, அந்த தண்ணி ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த ஒரு எனர்ஜியை தான் நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதுவே மேம் பெருசாக சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா, உன் வீட்டில் லைட் பல்ப் இருக்குது பார்த்தியா, இப்போ நீ ரூமில் இருக்க, உனக்கு மேலே ஒரு லைட் பல்போ டியூப் லைட்டோ இருக்கும் பார்த்தியா, அந்த டியூப் லைட் அண்ட் லைட் பல்போட வேலை என்ன? அவங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வாங்கிக்கிட்டு அதை லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கண்ணா ஒரு உலகத்தில் எல்லா விதமான எனர்ஜிஸுமே ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறிக்கிட்டே இருக்கு. ஜஸ்ட் லைக் electrical energy to light energy in your bulb or electrical energy to mechanical energy in your fan. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாகவோ இல்லை கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாகவோ மாற்றணும்னா அந்த ப்ராசஸ் தான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. அந்த ப்ராசஸ் தான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோனா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கெமிஸ்ட்ரினா கெமிக்கல் எனர்ஜி. இது புரிஞ்சுச்சா? கிளியரா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? Is that clear my dear? கண்ணா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் செஷனை ஷேர் பண்ணி விடு. ஃபைன். கண்டிப்பாக கிருஷ்ணா, கண்டிப்பாக 11th and 12th ரெண்டுமே என்சிஆர்டி லைன் பை லைன் தான் நம்ம கவர் பண்ணுவோம். பட் இப்போது இந்த ஒயிட் கலர் போர்டையே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டு ஸ்கேட்டர் ஆகுது பார்த்தீங்களா, அதனால தான் நான் என்சிஆர்டி கட் அவுட்ஸை வைக்காமல் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். கவலைப்படாதீங்க. இஃப் யூ நீட் இட் ஐ வில் ஆல்சோ அட்டாச் அண்ட் டீச் யூ. சரியா? ரைட். இப்போது எனக்கு ஒரு டவுட்டு. எந்த கேஸில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுவீங்க அண்ட் எந்த கேஸில் கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுவீங்க? கண்ணா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் கெமிக்கல் எனர்ஜி மொத்தம் 2 வகை. சரியா? கெமிக்கல் எனர்ஜியை நம்ம 2 வகையாக பிரிப்போம். ஒன்று ஸ்பான்டேனியஸ்னா என்னன்னு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லி பார்ப்போம். ஒன்று ஸ்பான்டேனியஸ் அண்ட் இன்னொன்று நான் ஸ்பான்டேனியஸ். ஸோ ஸ்பான்டேனியஸ்னா என்னடா கண்ணா அர்த்தம்? ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு பார்ப்போம். ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு ஆன்சர் பண்ணு. ஒரு ரியாக்ஷன் தன்னைத்தானே நடந்துச்சுன்னா அதைத்தான் நீ ஸ்பான்டேனியஸ்னு சொல்லுவேன். எக்ஸாம்பிள், உனக்கு பசிக்குது, நீ சாப்பிட்ற. உனக்கு தூக்கம் வருது, நீ தூங்குற. உனக்கு முழிப்பு வருது, நீ எந்திரிக்கிற. அண்ட் உனக்கு படிக்கணும்னு தோணுது, அதனால தான் நீ இந்த கிளாஸை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா? ஸோ எப்படி தன்னைத்தானே ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, வெளியிலேருந்து ஒருத்தங்க சொல்லாமல் ஆர் ஒரு விஷயம் உங்களை அஃபெக்ட் பண்ணாமல்
தன்னைத்தானே ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதைத்தான் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அப்படி நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனை தான் நம்ம ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தன்னைத்தானே நடக்குது அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஏதாச்சும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட உதவி தேவையா? தேவையில்லை. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை உருவாக்குவோம். இதுவே நான் ஸ்பான்டேனியஸா ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் வந்தா மட்டும்தான் நான் ரியாக்ட் ஆவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுப்போம். ஸோ இன் கேஸ் ஆஃப் நான் ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுத்து அந்த நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனை நடத்த வைப்போம். புரிஞ்சிச்சா? இஸ் தட் கிளியர் மை டியர்? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளு. அண்ட் எஸ், நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸ்பான்டேனியஸ்னா தன்னால் நடக்கும். தன்னால் நடக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. அதனால தன்னால் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்லேருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எடுக்கிறோம். நான் ஸ்பான்டேனியஸ்க்கு யாராச்சும் லெட்ஸ் சே திடீர்னு ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்கிறாங்க. ஆனால் வேணும்னா மட்டும் வந்தால் போதும்னு உன்கிட்ட சொல்கிறாங்க. நீ போவியான்னு எனக்கு தெரியல. பட் நானாக இருந்தேன்னா, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன்னா, அந்த கிளாஸு போரிங்காக நடத்துகிறாங்கன்னா நான் கண்டிப்பாக போக மாட்டேன். ரைட்? நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து அந்த கிளாஸு போராக இருந்துச்சுன்னா நான் அந்த ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போக மாட்டேன். அப்போ நான் தான் நான் ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். அப்போ இப்படி இருக்கக்கூடிய நான் ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு நீ ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்கணும். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் யாரு? என்னோட அம்மா. கரெக்டா? எங்கள் அம்மா ஒரு அப்பா தான் என்கிட்ட போய் படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு நான் ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷனை நடத்துறதுக்கு உண்டுகோலாக இருக்கக்கூடிய அவன் தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. புரிஞ்சிச்சா? ஹாய் ராஜேந்திரன், இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீ கேளுக்கண்ணா. டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். கிளியரா? ஓகேவா மாசா? நெக்ஸ்ட் பார்ட் போகலாமா? எஸ், கிளியர்னா ஒரு ஃபயரை போட்டு விட பார்ப்போம். சூப்பர். தேங்க்யூ ஷர்மிளா. ஓகே, அடுத்ததா நம்ம தலைவன் ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு தான் வரும். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எத்தனை பேர் பார்த்தீங்க? உண்மையை சொல்லு. கமெண்ட் செக்ஷனில் உண்மையை சொல்லு. நீ சொல்கிறத வச்சு தான் நான் இதை எடுப்பேன். ஆர் ஜஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் மட்டும் சொல்லிடுறேன், நீ கவனிச்சுக்கலாம். ரிடாக்ஸை நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ரெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிடக்ஷன் அண்ட் ஆக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்சிடேஷன். ரிடக்ஷன்னா என்ன அர்த்தம்? கெயின் ஆஃப் ஹைட்ரஜன் which means electropositive element, or loss of oxygen which means electronegative element. Similarly, oxidation na enna artham? Oxygen addition. Oxygen add பண்ற. ஆக்சிஜன்ங்கிறது ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். அப்போ ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டை இங்கே ஆட் பண்ணுற அப்படிங்கிறத அர்த்தம். கிளியரா? புரிஞ்சிச்சா? ஞாபகம் வந்துருச்சா? இப்போ ரெட் ஆக்ஸ் அப்படின்னா எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் ஒன்றா நடக்குதோ, ஒரே ரியாக்ஷனில் ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் ஒன்றா நடக்குதோ அந்த ரியாக்ஷனை தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதற்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை பற்றி டீட்டெயில்டாக நான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சாப்டரில் சொல்லியிருப்பேன், உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்டை நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஒன்று ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இன்னொன்று ரெடியூசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட வேலை என்ன? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட மெயின் வேலையே அவனுக்கு, இப்போ நான் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரியாக்டண்ட்டை நான் ஆக்சிடைஸ் பண்ண வைக்கணும். எப்படியாச்சும் அவனுக்கு ஆக்சிடேஷன் நடக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டானா தன்னைத்தானே ரெடியூஸ் ஆயிப்பேன். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டானா
தன்னைத்தானே ரெடியூஸ் ஆயிப்பேன். சிமிலர்லி ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன அர்த்தம்? ரெடியூசிங் ஏஜென்ட் தான். நான் இப்போ ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்னோட வேலையே ஆஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரியாக்டண்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற ரியாக்டண்ட்டை ரெடியூஸ் பண்ணணும்னா நான் தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டோட வேலை என்ன? ஆக்சிடைசஸ் itself. Oxidizes itself. So தன்னைத்தானே ஒருத்தர் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டானா அவன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அண்ட் தன்னைத்தானே ஒருத்தர் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டானா ஆக்சிடைஸ் பண்ணிக்கிட்டானா அவன் ரெடியூசிங் ஏஜென்ட். புரிஞ்சிச்சா? கிளியரா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கிளியரா? புரிஞ்சிச்சு மேம்? சூப்பர் சூப்பர். ஹாய் ராஜேந்திரன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுக்கண்ணா. டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். எனி டவுட்ஸ்? எஸ். டவுட் இல்லைன்னா ஒரு ஃபயரை போட்டு விடு பார்ப்போம். குவிக்கா ஒரு ஃபயரை போட்டு விடு பார்ப்போம். எஸ் போட்டியா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்றோம்? எலக்ட்ரோகெமிக்கல் செல்லை பத்தி தான் பார்க்க போறோம். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில என்ன நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ உன்கிட்ட நான் வந்துட்டு நீ பேஸ்கெட் பால் டீம் ஜாயின் பண்ணு, இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் நீ அந்த டீமில் பேஸ்கெட் பாலில் ஜாயின் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உன் ஸ்கூலில் அந்த டீம் இருக்கணும்ல. கரெக்டா? அதே மாதிரி எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கணும்னா அந்த ப்ராசஸை நடத்துறதுக்கு ஒரு கருவி வேணும். அந்த கருவி, அந்த டிவைஸை தான் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் செல்லோட வேலை என்ன? எலக்ட்ரோகெமிக்கல் செல்லோட மெயின் வேலையே உன்னோட எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸை நடத்துறது மட்டும்தான். அவன் ஒன்று எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுவான், இல்லை கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுவான். புரிஞ்சிச்சா? கிளியரா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்காக்கண்ணா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னோட எலக்ட்ரோகெமிக்கல் செல்லை ரெண்டாக பிரிக்க போகிறேன். எலக்ட்ரோகெமிக்கல் செல்லை ரெண்டாக பிரிக்க போகிறேன். ஒன்று வோல்டாயிக் செல் ஆர் கேல்வானிக் செல், ரெண்டாவது எலக்ட்ரோலிட்டிக் செல். ஒருத்தன் பேரு வோல்டாயிக் ஆர் கேல்வானிக் செல், இன்னொருத்தன் பேரு எலக்ட்ரோலிட்டிக் செல். இப்போ கேல்வானிக் செல்லோட வேலை என்ன? கேல்வானிக் செல்லோட வேலை என்னடா கண்ணா? சொல்லு பார்ப்போம். கேல்வானிக் செல்லோட மெயின் வேலை என்ன? எஸ், டேனியல் செல்லும் ஒரு வகையான கேல்வானிக் செல் தான். ஓகேவா? ஸோ டேனியல் செல் இஸ் a type of galvanic cell. கேல்வானிக் செல்லோட வேலை என்ன? கேல்வானிக் செல்லோட வேலை என்ன மேம்? ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது மேம். கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கலாக மாற்றணும், எலக்ட்ரிக்கலை கெமிக்கலாக மாற்றணும், இதில் எது கேல்வானிக் எது எலக்ட்ரோலிட்டிக்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல மேம் அப்படின்னு நினச்சேன்னா கேல்வானிக்கில் இருக்கக்கூடிய ஜியை நல்லா பாரு. ஜி கிட்டத்தட்ட பார்க்க சி மாதிரியே இருக்கா? ஜி கிட்டத்தட்ட பார்க்க சி மாதிரியே இருக்கா? அதனால கேல்வானிக் செல்லில் கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுவ. கேல்வானிக் செல்லில் ஜி பார்க்க சி மாதிரியே இருக்கு, அதனால கேல்வானிக் செல்லில் கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுவேன். இதுவே எலக்ட்ரோலிட்டிக் செல்லை எடுத்துக்கிட்டேன்னா எலக்ட்ரோலிட்டிக் ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் இ, அதனால இங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நீ கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுவ. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நீ கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுவ. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? சொல்ல பார்ப்போம். இந்த கான்செப்டில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோ. ஒவ்வொரு தடவையும் நானே கேட்க போகிறது இல்லை. உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீ அப்படியே சொல்லு, நம்ம டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். சரியா? ஓகேவா? ரைட்.
இப்போ galvanic cellல chemical எனர்ஜியை electrical எனர்ஜியா மாத்துவ. இதுவே electrolytic cellல electrical எனர்ஜியை chemical எனர்ஜியா மாத்துவ. இந்த கான்செப்ட் உனக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்புறேன். டவுட் இருந்தா நீ கேட்டுக்கலாம். ஓகே, எஸ். அடுத்ததா நம்ம இந்த ரெண்டு செல்ஸ்ல galvanic செல்லை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சரியா? ரைட், ஐ ஹோப் த போர்ட் இஸ் கிளியர். இப்போ galvanic செல்லுக்கு போறதுக்கு முன்னாடி நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். galvanic செல்னாலும் சரி வோல்டாயிக் செல்னாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். ரைட், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ galvanic செல்னா கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா நீ மாற்றணும். இதுவே எலக்ட்ரோலிட்டிக் செல்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா நீ மாற்றணும். ஆனால் எனக்கு இப்போ ஒரு பெரிய சந்தேகம். இப்போது நீ என்ன பண்ணுற, நல்லா கவனித்து இந்த ரெண்டு இமேஜையும் பார்க்குற. galvanic செல்லையும் பார்க்குற, எலக்ட்ரோலிட்டிக் செல்லையும் பார்க்குற. galvanic ஐ மீன் எலக்ட்ரோலிட்டிக் அண்ட் galvanic, இந்த ரெண்டுத்துலேயும் என்ன வித்தியாசம் உனக்கு இருக்குது? ஃபர்ஸ்ட் திங், இங்கே எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் ஒரே ஒரு சிங்கிள் பீக்கரில் தான் ஆனோடையும் கேத்தோடையும் வச்சுருக்க. கரெக்டா? whereas உன்னோட வோல்டாயிக் ஆர் galvanic செல்லில் ரெண்டு செப்பரேட் பீக்கர்ஸில் ரெண்டு எலக்ட்ரோட்ஸை வச்சு நடுவில் சால்ட் பிரிட்ஜை வச்சுருக்க. கரெக்டா? உன்னோட எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் சிங்கிள் பீக்கர், சிங்கிள் சொல்யூஷன், ரெண்டு எலக்ட்ரோட்ஸ். இதுவே வோல்டாயிக் செல்லில் ரெண்டு பீக்கர், ரெண்டு எலக்ட்ரோட்ஸ், நடுவில் சால்ட் பிரிட்ஜ். ஏன் இப்படி இங்கே ரெண்டு பீக்கரும் இங்கே ஒரு பீக்கர் மட்டும் யூஸ் பண்ணுறான்? யாருக்காச்சும் தெரியுமாடா கண்ணா? குவிக். இது நீட்ல ஒரு ஃபேமஸான கொஷின், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கேட்ட கொஷின், ரீசெண்ட் டைமில் கூட ரிப்பீட் ஆயிடுச்சு. ஸோ சொல்லி பார்ப்போம், ஏன் இங்கே சிங்கிள் பீக்கர் சிஸ்டம், இங்கே டபுள் பீக்கர் சிஸ்டம்? ஏன்னா எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் நீ என்ன பண்ணுவ, எலக்ட்ரோலிட்டிக் செல்லோட மெயின் ஃபங்க்ஷனே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுத்து, பேட்டரி வழி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுத்து கெமிக்கல் ரியாக்ஷனை நடத்தணும். அப்போ ஆனோடும் கேத்தோடும் ஒரே சொல்யூஷனில் இருந்தால் மட்டும்தான் கெமிக்கல் ரியாக்ஷன் ஈஸியாக நடக்கும். இதுவே galvanic செல்லில் நீ ஆனோடையும் கேத்தோடையும் செப்பரேட்டாக வச்சுருந்தா மட்டும்தான் உன்னால் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லேருந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜை எடுத்துக்க முடியும். galvanic செல்லில் சிங்கிள் பீக்கர்லேயே ஆனோடையும் கேத்தோடையும் இப்படி கனெக்ட் பண்ணேன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு சொல்யூஷன்லேயே மிக்ஸ் ஆயிரும். அதனால் நீ வெளியில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுக்க முடியாது. That is why in galvanic cell you have two beaker system, ஆனோட்க்கு தனி பீக்கர், கேத்தோட்க்கு தனி பீக்கர். பட் இதுவே எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் உனக்கு சிங்கிள் பீக்கர் சிஸ்டம் இருக்கு. புரிஞ்சிச்சா? கிளியரா? எஸ், சூப்பர் டக்கனா. ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரோலிட்டிக் இப்போ வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு galvanic செல்லை பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், galvanic செல்லை உனக்கு சிம்பிளாக சொல்லித்தரதுக்காக இந்த டயக்ராம் வச்சே உனக்கு கான்செப்டை சொல்லித்தரேன். ஸோ இந்த டயக்ராமை நல்லா பாரு. ஃபஸ்ட் இதில் என்ன இருக்குங்கிறத சொல்கிறேன். உனக்கு ரெண்டு பீக்கர் வச்சுருக்கான். அந்த ரெண்டு பீக்கர்லேயும் இந்த மாதிரி ரெண்டு மெட்டல் ராடை முக்கி வச்சுருக்கான். கரெக்டாக? ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் திங், your metal rod is always called as electrode. மெட்டல் ராடை நீ எப்போவுமே எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லுவேன். இதுவே அதை டிப் பண்ணி வச்சிருக்க பார்த்தியா, அந்த சொல்யூஷனை நீ எப்போவுமே எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவ. இது ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. கிளியரா? மெட்டல் ராடை எலக்ட்ரோட்னு சொல்லுவ, சொல்யூஷனை எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவ. மெட்டல் ராடை எலக்ட்ரோட்னும் சொல்யூஷனை எலக்ட்ரோலைட் அப்படின்னும் நீ சொல்லுவ. சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி உனக்கு ரெண்டு பீக்கர்ஸ் இருக்கு. ஒன்று ஆனோடிக் பீக்கர், இன்னொன்று கேட்டோடிக் பீக்கர். ஆனோடிக் பீக்கரில் நான் டேனியல் செல் எக்ஸாம்பிளாக வச்சே சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், ஜிங்க் ராடை ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில் முக்கி வைக்கிறேன். ஜிங்க் ராடை
ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணி வைக்கிறேன். கேத்தோட் எண்ட்ல நான் காப்பரோட காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணி வைக்கிறேன். காப்பரோட காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணி வைக்கிறேன். இப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் கனெக்ட் பண்றதுக்காக நான் இங்க எக்ஸ்டர்னலா ஒரு வயர் போட்டிருக்கேன். இந்த வயர் வழியா தான் உன்னோட கரண்ட் ஆர் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆக போகுது. ஆல்சோ இந்த சிஸ்டம் இப்போ எலக்ட்ரான் ஜிங்க்ல இருந்து காப்பருக்கு மூவ் ஆகுதுன்னு வெச்சுக்கோ. ஜிங்க்ல இருந்து காப்பருக்கு மூவ் ஆகுதுன்னு வெச்சுக்கோ. இது பார்க்க ஒரு ஓப்பன் சிஸ்டம் மாதிரி இருக்கா? ரைட், இது பார்க்க ஒரு ஓப்பன் சிஸ்டம் மாதிரி இருக்கா? அப்போ அந்த ஓப்பன் சிஸ்டமை க்ளோஸ் பண்ணாதான் கரண்ட் வரும். அதனால அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு சால்ட் பிரிட்ஜை ஆட் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு சால்ட் பிரிட்ஜை ஆட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்காக்கண்ணா? டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோ, கிளாரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்ட் போகலாம். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோ, டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போகலாம். சொல்ல பார்ப்போம். நோ டவுட்ஸ்? Galvanic electron has to travel. Very good Rajendran, correct. Yes Abhi, you're absolutely right Dakana, you're absolutely right. சரியா? இது வரைக்கும் கான்செப்ட் கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் போலாமா? ஆல்ரைட். ஸோ அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதோட செட்டப்பை பற்றி பேசிட்டேன். இங்கே எப்படி இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஈவன் அபி கூட சொல்லியிருந்தாங்க எலக்ட்ரான் ஜிங்க்ல இருந்து காப்பருக்கு தான் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு. என்ன காரணம்? ஏன் எலக்ட்ரான் ஜிங்க்ல இருந்து காப்பருக்கு ஃப்ளோ ஆகுது, காப்பர்ல இருந்து ஜிங்க்குக்கு ஃப்ளோ ஆகலை? என்ன காரணம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு பார்ப்போம். ஏன் எலக்ட்ரான்ஸ் ஜிங்க்ல இருந்து காப்பருக்கு, ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு மூவ் ஆகுது, ஏன் ரிவர்ஸ்ல மூவ் ஆகல? வை வாட்ஸ் த ரீசன் டக்கனா? எஸ், என்ன காரணம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு பார்ப்போம். எஸ், என்ன காரணம்? ஏன் ஜிங்க்ல இருந்து காப்பருக்கு எலக்ட்ரான் மூவ் ஆகுது? என்ன காரணம்? ஏன்னா இங்க ஜிங்க்ல ஆக்சிடேஷன் நடக்குது. ஜிங்க்ல ஆக்சிடேஷன் நடக்குது, காப்பர்ல ரிடக்ஷன் நடக்குது. பட் ஏன் ஜிங்க்ல ஆக்சிடேஷன் நடக்குது? ஏன் ஜிங்க்ல ஆக்சிடேஷன் நடக்குது? வை ஜிங்க்ல ஆக்சிடேஷன் நடக்குது, ஏன் காப்பர்ல ஆக்சிடேஷன் நடக்காதா? என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லு பாப்போம். என்ன காரணம்? என்ன காரணம்? இதை நான் எலக்ட்ரோகெமிக்கல் செல் சீரீஸ் சொல்லும்போது இன்னும் கிளியராக உனக்கு புரியும். பட் இப்போதைக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஜிங்க்ல ஆக்சிடேஷன் நடக்குது, அதனால அது ஆனோட் நெகட்டிவ்லி சார்ஜ். காப்பரில் ரிடக்ஷன் நடக்குது, அதனால அது கேத்தோட் பாசிட்டிவ்லி சார்ஜ். புரிஞ்சிச்சா? ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில்டாக எலக்ட்ரோகெமிக்கல் செல் நடத்தும்போது உனக்கு அந்த கான்செப்டை கிளியராக சொல்லி தருவேன். அப்போ உனக்கு இன்னும் நல்லா புரியும். பட் இப்போதைக்கு கான்செப்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஃபைன். இப்போ ஆனோட்ல நான் என்ன சொன்னேன்? ஆனோட்ல ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு சொன்னேன். அப்போ ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? உங்களுக்கு என்ன தெரியும்? ஜிங்க் as a metal has 0 oxidation number. அப்போ ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா ஜிங்க்ல இருந்து என்னவா மாறி இருக்கும்? ஜிங்க்ல இருந்து என்னவா மாறி இருக்கும்? Zinc will have become zinc 2+ and 2 electron. zinc 2+ ஆவும் 2 எலக்ட்ரானாவும் மாறி இருக்கும். இப்போ இந்த 2 எலக்ட்ரான் என்ன பண்ணுமா? டைரக்டா இந்த வயர் வழி காப்பர்ட்ட போகுமாமா. காப்பர்ட்ட போனதும் இங்க எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லா இப்படியே செக்ரிகேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரான்ஸை பார்த்ததும் நம்மளோட எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய காப்பர்,
காப்பர் சல்ஃபேட்டை ரெண்டா பிரிச்சேனா காப்பர் 2 ப்ளஸும் SO4 2 மைனஸும் உனக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட காப்பர் என்ன பண்ணுது, காப்பர் 2 ப்ளஸ் ஃப்ரம் த சொல்யூஷன் எலக்ட்ரான்ஸை பார்த்ததும் இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ டைரெக்டாக எலக்ட்ரான்ஸ் கூட அட்ராக்ட் ஆக பார்க்குது. அப்போ காப்பர் 2 ப்ளஸ் இந்த ராட் கிட்ட வந்ததும் எலக்ட்ரானை வாங்கி என்னவா மாறிடும், எலக்ட்ரானை வாங்கி அவன் ஆக்சுவலாக இப்படி காப்பர் டெபாசிஷனாக மாறிடுவான். ஸோ இந்த மாதிரி ராடுக்கு மேலே அவன் வந்துட்டு ஃபில் ஆக ஆரம்பிச்சிடுவான். ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடக்க உன்னோட எலக்ட்ரான் ஃப்ளோ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எலக்ட்ரான் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட் அண்ட் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் உன்னோட கரண்ட் ஃப்ளோ ஆகும். இது நீ ஃபிசிக்ஸில் படிச்சிருப்ப. அதனால் your current flows from cathode to anode. புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. கிளியர் தானே? புரிஞ்சிச்சு தானே? ஓகே, வெரி குட் மை டியர். ஃபைன். அடுத்ததா இப்போ இந்த ரியாக்ஷனை நான் ஃபுல்லாக எழுத பார்க்குறேன். ஸோ ஆனோடில் என்ன நடக்குது, என்னோட ஜிங்க் 2 ப்ளஸ்ஸாக மாறுது அண்ட் 2 எலக்ட்ரானை தருது. ஸோ அதனால அட் ஆனோட் ஜிங்க் பிகம்ஸ் ஜிங்க் 2 ப்ளஸ் அண்ட் 2 எலக்ட்ரான்ஸ். கேத்தோடில் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய காப்பர் 2 ப்ளஸ், இந்த காப்பர் 2 ப்ளஸ் 2 எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு, காப்பர் 2 ப்ளஸ் 2 எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு காப்பராக மாறுது. ஸோ காப்பர் 2 ப்ளஸ் 2 எலக்ட்ரான் பிரிங்ஸ் காப்பர். எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுனால இது ஆக்சிடேஷன், எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுனால இது ரிடக்ஷன். ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் இந்த ஹோல் செட்டப்பில் நடக்கிறதுனால இந்த ரியாக்ஷனை நீ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிற. ஸோ கேல்வானிக்கில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் என்ன, இட் இஸ் அ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். புரிஞ்சுச்சா? கிளியரா? ஆல்சோ நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரான் ஃப்ளோ ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு நடக்கும் அண்ட் கரண்ட் ஃப்ளோ கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு நடக்கும். ஓகேவா மாசா? ஆல்ரைட் மை டியர், பக்கா. அடுத்ததா நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்ததா இந்த என்டையர் கான்செப்டை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்க போகிறோம். சரி, ட்ரிக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சண்டே வேற. ஸோ வாட் பிளான்ஸ் டு யூ ஹாவ் மை டியர்? What plans do you have for Sunday? இன்னைக்கு ஃபுல்லாக மாசாக நம்ம கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜியை அடித்து உடைக்க போகிறோமா? பை த வே, பயாலஜின்னு சொல்லும்போது தான் நம்ம சுபாஷ் சார் வேறு 2-3 நாளாக காணோம், ஆள் ஃபுல்லாக அப்ஸ்காண்ட் ஆகிட்டாரு போல். ஸோ யாராச்சும் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்போம்ல, யாராச்சும் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கப்பா, சண்டே சம்பவம் இருக்குது, 3 மணிக்குள்ளே வர சொல்லுங்கள், சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் லோன் அப்படிங்கிற கீவேர்டு தான் சொல்லித்தர போகிறேன். LS ஃபார் லெஃப்ட், OS ஃபார் ஆக்சிடேஷன், AS ஃபார் ஆனோட் அண்ட் NS ஃபார் நெகட்டிவ். இங்கே லெஃப்ட் சைடில் ஆக்சிடேஷன் நடக்குது, L அண்ட் O. ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால இது ஆனோட் அண்ட் ஆனோடோட சார்ஜ் நெகட்டிவ். அதைத்தான் லோன் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் வார்த்தையை வச்சு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இது கிளியரா? புரிஞ்சிச்சா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்டுக்கோ, வில் கிளாரிஃபை அண்ட் தென் வி வில் மூவ் ஆன் வித் த நெக்ஸ்ட் பார்ட். ட்ரிக்கு புரிஞ்சிச்சா? கிளியரா? எஸ். ஓகே ஆல்ரைட் ஃபைன். அடுத்ததா இப்போ இந்த கேல்வானிக் செல் ஆர் டேனியல் செல்லோட செல் ரெப்ரசன்டேஷனை எப்படி எழுதலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. whenever ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ whenever you're trying to write a cell representation, எப்போ செல் ரெப்ரசன்டேஷன் எழுதுறனாலும் always remember that your keyword should be AC. AC. ஃபர்ஸ்ட் ஆனோட், அதுக்கப்புறமா கேத்தோட். சரியா? ஸோ செல் ரெப்ரசன்டேஷன் எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆனோட், அப்புறம் கேத்தோட். இந்த ஆனோட் அண்ட் கேத்தோடுக்கு நடுவில் இந்த சால்ட் பிரிட்ஜ் இருக்கு பார்த்தியா? அந்த சால்ட் பிரிட்ஜை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஒரு டபுள் பாரை போட்டுக்குவேன். பட் ஆனோடில்
நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தேன்னா உனக்கு ஜிங்க் இருக்கு, ஜிங்க் சல்ஃபேட் இருக்கு, ஆல்சோ ஜிங்க் வந்துட்டு ஜிங்க் 2+ மாறுது. அப்ப இத்தனை விஷயத்தையும் நீ காமிக்கணும் இல்லையா? அதனால நீ பிளெயினா ஆனோட் அப்படின்னு சொல்லும்போ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் நீ ஆனோட் ஓட ரியாக்டன்ட் பாருங்கிறது ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டை பிரிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனோடோட ப்ராடக்ட் டபுள் பார், கேத்தோடோட ரியாக்டன்ட் பார், கேத்தோடோட ப்ராடக்ட். இப்படித்தான் உன்னோட செல் ரெப்ரசன்டேஷனை நீ எழுதுற மாதிரி இருக்கணும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? இதை ஞாபகம் வச்சுக்கோ, ஏசிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் ஆனோட் டபுள் பார், கேத்தோட், ஆனோட்ல ரியாக்டன்ட் ப்ராடக்ட், கேத்தோட்ல ரியாக்டன்ட் ப்ராடக்ட். இப்போ இந்த டேனியல் செல்கான செல் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு பார்ப்போம். இந்த டேனியல் செல்லுக்கான செல் ரெப்ரசன்டேஷன் என்னங்கிறத நான் சொல்லி தந்த மெத்தட் வச்சு கொஞ்சம் எழுதி காமி பார்ப்போம். Let me know my dear. Let me know in the comment section. Hi SS Garden. Welcome on board. So யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்ல பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டியா? Did you find? Hi SS Garden. Welcome on board. So எப்படி எழுதுவ? ஃபர்ஸ்ட் ஆனோடோட ரியாக்டன்ட் யாருடா? ஃபர்ஸ்ட் ஆனோடோட ரியாக்டன்ட் யாரு? இங்க ஆனோடோட ரியாக்டன்ட் ஜிங்க். ஸோ ஜிங்க் பார் ப்ராடக்ட் ஜிங்க் 2+. டபுள் பார் சால்ட் பிரிட்ஜை டபுள் பார்னு வச்சுக்கிறேன். கேத்தோடோட ரியாக்டன்ட் காப்பர் 2+. தென் கேத்தோடோட ப்ராடக்ட் காப்பர். இப்படி ஜிங்க் 2+, காப்பர் 2+, காப்பர் அப்படின்னு எழுதுனேன்னா உனக்கு இந்த செல்லின் மட்டும் இல்லை எந்த செல்லோட செல் ரெப்ரசன்டேஷன் வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ த ட்ரிக் இஸ் AC. சரியா? A டபுள் பார் C. அவ்வளோதான். இதில் உனக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸியான கான்செப்ட். ப்ளஸ் இது பேஸ் பண்ணி நிறைய கொஷினும் கேட்டிருக்கான். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் கிளியர் வித் த கான்செப்ட். நெக்ஸ்ட் அடுத்ததா வில் ஜஸ்ட் லேர்ன் அபவுட் த எலக்ட்ரோலிட்டிக் செல். ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் இங்கே சொல்லித்தரேன். இதில் இன்னும் டீட்டெயில்டாக நிறைய விஷயம் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அது போக போக நான் உனக்கு சொல்லித்தருவேன். ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் நான் என்ன சொன்னேன்? நான் ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷனை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்து ரியாக்ட் பண்ண விட்டேன்னா அதுதான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. அண்ட் அதை பண்ணக்கூடிய செல் பேர் தான் எலக்ட்ரோலிட்டிக் செல் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ இங்கே நீ என்ன பண்ணிக்கிற? 1 minute. கேத்தோட் அண்ட் ஆனோட ஒரு டிசி பவர் சப்ளை கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். கேல்வானிக் செல்லில் ஆனோட் நெகட்டிவ், கேத்தோட் பாசிட்டிவ். பட் எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் நல்லா கவனிச்சுக்கோ, ஆனோட் இஸ் பாசிட்டிவ், cathode is negative. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். anode is positive, cathode is negative. ரெண்டாவது விஷயம், நீ இப்படி anode and cathode-க்கு DC சப்ளை கொடுக்கும்போது என்னோட anode ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிருமா? எஸ், என்னோட anode ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிருமா? cathode ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜ் ஆயிருமா? அப்போ நீ என்ன பண்ணுவ? anode ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் cathode ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜ் ஆனதும் நம்மளோட இந்த எலக்ட்ரோலிட்டிக் செல், லெட்ஸ் சே எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் வந்துட்டு காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இந்த எலக்ட்ரோலைட் காப்பர் 2+ ஆகவும் SO4 2- ஆகவும் பிரிஞ்சதும் அவங்க என்ன பண்ணுவாங்க? SO4 2- பாசிட்டிவ் சார்ஜை நோக்கியும் காப்பர் 2+ நெகட்டிவ் சார்ஜை நோக்கியும் ஓடும். அண்ட் ஸோ ஆனோடோட மேலே ஒரு லேயர் ஆஃப் சல்ஃபேட்டோ அயான்ஸும் கேத்தோட் மேலே ஒரு லேயர் ஆஃப் காப்பர் 2+ அயான்ஸும் உருவாகிற மாதிரி இருக்கும். இப்படி நடக்கக்கூடிய ப்ராசஸோட பேர் தான் கேல்வனைசேஷன். கேல்வனைசேஷனில் எந்த மெட்டலை நீ கோட் பண்ணுவ?
மேலே இப்படி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுவ அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கேல்வனைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் எலக்ட்ரோலிட்டிக் செல்லிருந்து தான் வருது. புரிஞ்சிச்சா? கிளியரா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்காக்கண்ணா? டவுட் இருந்தால் கேட்டுக்கோ, டவுட் இல்லைன்னா கிளியர் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லு. ஆர் அட்லீஸ்ட் ஒரு ஃபயரையாச்சும் போட்டு விடு. ஸோ தட் வி கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கான்செப்டா. இதெல்லாம் ரொம்ப பேசிக். பட் இது தெரிஞ்சாதான் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிக்குள்ளேயும் உன்னால் காலடி எடுத்து வைக்க முடியும். அதனால தான் கேட்குறேன், இந்த கான்செப்ட்லாம் உனக்கு புரிஞ்சிச்சா? கிளியராக இருக்கா? டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோ, கிளாரிஃபை பண்ணிக்கோ. Is that clear? Is that clear, my dear? Okay, fine. அடுத்ததா நான் சொன்ன மாதிரியே தான் கேத்தோடில் நம்மளோட காப்பர் 2+ ஆகும், 2 எலக்ட்ரானாகவும் மாறுது. ஆனோடில் தட்ஸ் ஆல் ஃபைன். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்கே மெயினாக நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் ஆனோட் இஸ் பாசிட்டிவ், கேத்தோட் இஸ் நெகட்டிவ். இதுவே galvanic செல்லில் போயிட்டேன்னா always remember anode is negative and cathode is positive. Galvanicனா anode negative, cathode positive. Electrolyticனா anode positive, cathode negative. அவ்வளோதான். ப்ராசஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்கும். இதெல்லாம் சிமிலர் தான். ஓகேவா? கிளியரா? ரைட். இப்போ உனக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின். இங்கே நான் ஒரு செல் ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன். காப்பர் ப்ளஸ் 2Ag ப்ளஸ் gives 2Ag plus copper 2+. இந்த செல் ரெப்ரசன்டேஷனோட செல் ரியாக்ஷனோட செல் ரெப்ரசன்டேஷன் என்னங்கிறத நீ இந்த 4 ஆப்ஷன் பார்த்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடி பார்ப்போம். சூப்பர் ராஜேந்திரன். இந்த 4 ஆப்ஷனையும் பார்த்து இந்த கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு கண்டுபிடி பார்ப்போம். குவிக் டக்கண்ணா, குவிக்கா சொல்லு பார்ப்போம். எஸ், குவிக்கா சொல்லு. கண்டுபிடிச்சிட்டியா? அபி சி, ராஜேந்திரன் சி. அபி சி சொல்லியிருக்காங்க, ராஜேந்திரன் சி சொல்லியிருக்காரு. வேற 2 பேர் தான் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. மற்றவங்க சரி, ஓகே மேம், இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லித்தரேன், கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய செல் ரெப்ரசன்டேஷனில் ஆனோடு யாரு, கேத்தோடு யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். டக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதில் ஆனோடு யாரு, கேத்தோடு யாரு? எஸ், இதில் ஆனோடு யாரு, கேத்தோடு யாரு? இதில் ஆனோட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரியாக்ஷனில் மெட்டல் அயானா மாறுச்சுன்னா அங்கே தான் ஆக்சிடேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அண்ட் ஆக்சிடேஷன் நடந்துச்சுன்னா galvanic செல்லில் அதுதான் ஆனோட். சிமிலர்லி ஒரு அயான் மெட்டலாக மாறுச்சுன்னா தென் அங்கே ரிடக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அண்ட் அதுதான் நம்மளோட கேத்தோட். இந்த கான்செப்டை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டாவது, இங்கே எந்த மெட்டல் அயானா மாறுது? காப்பர் 2+ மாறுது. அப்போ your copper is said to be your anode, whereas Ag plus Ag மாறுது, Ag plus Ag மாறுது. அதனால your Ag plus is your cathode. நம்ம கான்செப்ட் என்ன? AC, anode double bar, cathode double bar போட்டுக்கோ. நெக்ஸ்ட், இப்போ ஆனோட்ல ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் எழுதணும், கேத்தோட்லையும் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் எழுதணும். ஆனோட்ல ரியாக்டன்ட் காப்பர் தான், ப்ராடக்ட் காப்பர் 2+ இல்லையா? ஸோ காப்பர் 2+. கேத்தோட்ல Ag plus Ag மாறுது, அதனால Ag plus gets converted into Ag. புரிஞ்சிச்சா? அப்போ இந்த ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆன்சரா இருக்கும்? நல்லா ஊத்து கவனிச்சு பாரு. ஆப்வியஸ்லி காப்பர் 2+, Ag plus Ag. அதனால ஆப்ஷன் C is the right answer. ஆப்ஷன் C is the absolute correct answer. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? எஸ்.
ஸோ நீ செல் ரெப்ரசன்டேஷன் கேட்டாவே ஏசியை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப முக்கியம். ஒரு சில நேரத்தில் ஒரு சில கொஷின்ஸில் இது கேல்வானிக் செல்லா எலக்ட்ரோலைட்டிக் செல்லானே கொடுக்காம பிளெயினா இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லோட இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல்லோட செல் ரெப்ரசன்டேஷனை சொல்லுங்கன்னு சொல்லி கொஸ்டினில் கேட்பான். அப்படி மொட்டையா எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுன்னு சொன்னானா தட் ஆல்சோ மீன்ஸ் டு your galvanic cell or voltaic cell. சரியா? பிளெயினாக கொஷனில் எலக்ட்ரோகெமிக்கல் செல்லோட ரெப்ரசன்டேஷனை சொல்லுங்கன்னு சொன்னாலும் அவன் கேல்வானிக் செல்லை தான் குறிக்கிறான். ப்ளீஸ் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்ததான் இந்த ஒரு கொஷின். இந்த கொஷினுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சால்ட் பிரிட்ஜை பற்றி சொல்லித்தரேன். சரியா? சால்ட் பிரிட்ஜை பற்றி சொல்லித்தரேன். இப்போ நம்மளோட கேல்வானிக் செல்லில் ஆனோட் அண்ட் கேத்தோட் இங்கே பார்க்குற மாதிரி தான். ஆனோட்லேருந்து எலக்ட்ரான் என்ன பண்ணுது? கேத்தோடுக்கு மூவ் ஆகுது. கரெக்டா? எஸ், ஆனோட்லேருந்து எலக்ட்ரான் என்ன பண்ணுது? கேத்தோடுக்கு மூவ் ஆகுது. நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு இடத்துலேருந்து எலக்ட்ரான் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி இங்கே மட்டும் அப்படியே தேங்கி இருந்துச்சுன்னா தட் இஸ் அ ஓப்பன் சர்க்கியூட். நீ வீட்டில் எல்லாம் ஸ்விட்சு போடுற தெரியுமா? இந்த லைட் ஸ்விட்செல்லாம் ஆன் ஆஃப்னு சொல்லி போடுற இல்லையா? அந்த ஸ்விட்சோட ஃபினாமினானும் இதுதான். ஸோ என்ன நடக்கும்? உன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் பாக்ஸில் எல்லா ஒயர்ஸ்லையுமே ஆக்சுவலாக கரண்ட்டு போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குன்னு சொல்லும்போது இட் இஸ் ஆக்சுவலி அன் ஓப்பன் சர்க்கியூட். இந்த இடத்துல காமிச்ச மாதிரியே தான் உன்னோட கரண்ட் மூவ் ஆகி ஒரு இடத்துல தேங்கி நிற்கும். எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்துல தேங்கி நின்றுச்சுன்னா அங்கே கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. அதனால தான் ஸ்விட்சஸ் ஆஃபாக இருக்கும்போ உன்னோட எங்கடாது உன்னோட சிஸ்டம் பார்க்க இப்படி இருக்கும். அண்ட் ஸ்விட்சு ஆஃபில் இருக்கும்போது உன்னோட கரண்ட் வந்துட்டு இப்படி ஃப்ளோ ஆகுது. பட் இதுவே நீ ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோயேன், தென் இந்த சிஸ்டம் இப்போ இப்படி மாறிடும். இப்படி இருந்தது இப்படி மாறிடும். சரியா? இப்படி ஆனதுமே உன்னோட சிஸ்டம் இப்போ ஒரு க்ளோஸ் சிஸ்டமாக மாறிடும். க்ளோஸ் சிஸ்டமாக மாறிடுச்சுன்னா எலக்ட்ரான் இப்படி கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரானோட ஃப்ளோ இருந்துச்சுன்னா அங்கே கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? ஸோ இப்போது ஜிங்க்ல இருந்து எலக்ட்ரான் டைரெக்டாக காப்பருக்கு மட்டும் போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அந்த ப்ராசஸில் இந்த சிஸ்டம் ஒரு ஓப்பன் சிஸ்டமாக இருக்கும். ஸோ அந்த சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இப்படி வரக்கூடிய எலக்ட்ரானை திருப்பி இப்படியே அனுப்பி விடுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு சால்ட் பிரிட்ஜை யூஸ் பண்ணுறோம். ஸோ சால்ட் பிரிட்ஜோட ஃபஸ்ட்டு ஃபினாமினா இஸ் டு மெயின்டைன் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி. இஸ் டு கம்ப்ளீட் த இன்னர் சர்க்கியூட். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஃபஸ்ட்டு இதை நான் சொல்லிட்டேன். இது இல்லாமல் சால்ட் பிரிட்ஜை நம்ம எப்படி உருவாக்குறோங்கிறத சொல்லித்தரேன். லெட்ஸ் கன்சிடர் என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது. சரியா? இது ஒரு பாத்திரம்னு வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் நான் என்ன பண்ணுறேன்? கொஞ்சம் உண்டு சால்ட் பிரிட்ஜுக்கு தேவையான சால்ட். அது என்ன சால்ட்டுன்னு கேட்காத. எந்த ஒரு சால்ட்டில் ஆனையானும் கேட்டையானும் கிட்டத்தட்ட சேம் சைஸில் இருக்கோ, KCl KNO3 இந்த மாதிரி சால்ட்டை நீ சால்ட் பிரிட்ஜுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த சால்ட்டை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம ஜெல்லி உருவாக்குறதுக்காக இந்த சைனா கிராஸ் அகரகர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அகரகரையும் போட்டுட்டு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும்போது சூடு பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ தான் இது சூப்பராக கரைஞ்ச ஒரு சொல்யூஷனாக மாறிடும். இது சொல்யூஷன் ஆனதுமே நான் என்ன பண்ணுறேன்? ஒரு யூ ஷேப் இந்த மாதிரி இருக்கக்கூடிய யூ ஷேப் ஒரு கிளாஸ் டியூப் எடுத்துட்டு அதில் இந்த தண்ணியை ஊற்றிடுறேன். இதுதான் டியூப்னா இப்படி நான் ஊற்றிடுறேன். சரியா? ரைட். ஊற்றிட்டு ஒரு நாளோ 2 நாளோ அப்படியே வச்சுருவேன். வச்சுட்டு அதை எடுத்தேன்னா தட் இஸ் ஆர் சால்ட் பிரிட்ஜ். அப்படி தான் இந்த சால்ட் பிரிட்ஜை உருவாக்குவாங்க. ஸோ சால்ட் பிரிட்ஜோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது ஃபங்க்ஷனாலிட்டி, இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்க இந்த ஜிங்க் வந்துட்டு ஜிங்க் 2+ இப்படி பிரியுது. கரெக்டா? சிமிலர்லி இந்த சொல்யூஷனில் காப்பர் 2+ என்ன ஆகுது? காப்பரா இப்படி இந்த கேத்தோட் மேலே படிஞ்சு நிற்குது. இப்போது
கண்டினியூஸா zinc 2 plus இந்த சொல்யூஷன்ல ஏறதுனாலயும் சல்ஃபர் SO4 2 இந்த சொல்யூஷன்ல ஏறதுனாலயும் அங்க சார்ஜஸோட இம்பேலன்ஸ் நடக்கும். ஸோ அந்த சார்ஜோட இம்பேலன்ஸை தடுக்கிறதுக்காக இந்த சால்ட் பிரிட்ஜ்ல இருக்கக்கூடிய let's say KCl இருக்கா, சால்ட் பிரிட்ஜ்ல இருக்கக்கூடிய KCl ஓட Cl மைனஸ் ஜிங்க் பக்கத்துலையும் ஜிங்க் பிளஸ் பக்கத்துலையும் K பிளஸ் SO4 2 பக்கத்துலையும் போய் இப்படியே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். செட்டில் ஆகிறதுனால உங்களோட ஓவரால் சிஸ்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும். இது ரெண்டாவது அப்ளிகேஷன். மூணாவது அப்ளிகேஷன், மேம் நீங்கள் சால்ட் பிரிட்ஜ் உருவாக்குறதுக்கு ஒரு கிளாஸ் ஷேப் யூடியூபை தான் எடுக்க சொன்னீங்க. அப்போ நான் எதுக்கு அந்த சொல்யூஷனை அதில் மிக்ஸ் பண்ணிட்டு சும்மா அந்த கிளாஸ் டியூபை மட்டுமே வச்சா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் வைக்கலாம். பட் வச்சா என்ன நடக்கும்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு கிளாஸ் டியூபை நம்மளோட ஆனோட் அண்ட் கேத்தோடு கிட்ட வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும் தெரியுமா, இந்த கிளாஸ் டியூப் வழியாக since you have positively charged solution here and negatively charged solution here, உன்னோட சொல்யூஷன் இந்த கிளாஸ் டியூப் வழியா இப்படி ஏற ஆரம்பிச்சிடும். இப்படி ஏறி 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 இந்த ஒரு பாயிண்ட்ல சால்ட்டு படிய ஆரம்பிச்சிடும். சால்ட்டு ஃபுல்லாக நம்ம இந்த வீட்டில் எல்லாம் உப்பு தண்ணி வந்துச்சுன்னா பைப்பெல்லாம் அடைஞ்சிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த கிளாஸ் டியூபும் ஃபுல்லாக அடைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே உன்னோட எலக்ட்ரான்ஸ் இப்படி மூவ் ஆகாது. ஸோ ரெண்டு லிக்விட்ஸ் இப்படி கிளாஸ் டியூப் மேலே ஏறி வந்து சென்டரில் சால்ட்டை படியுது. அதனால் இந்த சால்ட் படிஞ்ச இடத்த நீ ஜங்ஷன் எடுத்துக்கிட்டேன்னா, this junction is called as liquid junction. and இந்த junction current flow தடுக்கிறதுனால அதை liquid junction potential னு சொல்ற. and இந்த liquid junction potential தடுக்கிறதுக்காக தான் வெறுமனே ஒரு கிளாஸ் டியூபை மட்டும் ஆனோட் அண்ட் கேத்தோடுக்கு இடையே வைக்காம அதுக்குள்ள சால்ட் சொல்யூஷனை நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். புரிஞ்சுச்சா? கிளியரா? எஸ் நாகஸ்ரீ, கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். வேறஸ் ஃபிசிக்ஸில் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அவர் முடிச்சிட்டாரு. ஸோ செகண்ட் சாப்டர் அவர் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் பயாலஜிலையும் சிமிலர்லி நம்ம செகண்ட் சாப்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கிளியரா? அப்பா, ஒரு பெரிய கான்செப்டை கடகட குடுன்னு சொல்லி நம்ம முடிச்சிட்டோம். இதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கேளுங்க பார்ப்போம். எஸ், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க பார்ப்போம். அண்ட் டவுட் இல்லைன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சரை சொல்லுங்க. டவுட் இல்லாதவங்க இந்த கொஷினுக்கான ஆன்சரை சொல்லுங்க. ஹாய் நாகஸ்ரீ, ஹாய் கமலேஸ்வரன். 11th இந்த செஷனா? கமலேஸ்வரன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 12th கிளாஸ். ஸோ சாரி, 12th கிளாஸ்ல வருது கண்ணா. ஸோ 12th செஷன் தான் இது. புரிஞ்சுச்சா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கோ பாப்போம். எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ கண்ணா. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோ. அண்ட் கிளியர்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை சொல்லு பாப்போம். இஃப் இட்ஸ் கிளியர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை சொல்லு பாப்போம். ஓகே, அபி டி, நாகஸ்ரீ பி. ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? KCl நீ சால்ட் பிரிட்ஜில் யூஸ் பண்ணுற, என்ன காரணம்? KCl நீ சால்ட் பிரிட்ஜில் யூஸ் பண்ணுற, என்ன காரணம்? ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிள். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ ஃபஸ்ட்டு இட் ஃபார்ம்ஸ் அ குட் ஜெல்லி வித் அகரகர். அகரகரங்கிறதே ஜெல்லியை உருவாக்குற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். அது கூட நீ எதை போட்டையானாலும் அது ஜெல்லியை உருவாக்கும். அதனால திஸ் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். ரெண்டாவது இட் இஸ் அ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். டிக்கண்ணா மோஸ்ட்லி சால்ட்ஸ்னாவே யூ ஹாவ் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். அதனால அது ஒரு காரணமாக உன்னால் சொல்ல முடியாது. மூணாவது இட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். நோ. நாலாவது த டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் K plus and Cl minus are nearly same to have same ionic mobility. இந்த கொஸ்டின்கான இந்த ஆப்ஷனுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் உனக்கு சொல்லித்தரேன். K plus
Cl minus ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய கேட்டையான்ஸ் அண்ட் ஆனையான்ஸ். இப்போ நீ KCl எடுத்துக்கிட்டேன்னா உன் சால்ட் பிரிட்ஜில் நீ KCl எடுத்துக்கிட்ட அப்படின்னு வச்சுக்கோயேன், உன்னோட Cl மைனஸும் K ப்ளஸும் எப்பெல்லாம் உன்னோட சொல்யூஷன்ஸ் நியூட்ரலாக இல்லையோ இம்பேலன்ஸ்டாக இருக்கோ அப்பெல்லாம் ஈக்குவல் ஸ்பீடில் ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துலையும் வந்து ஓகே K ப்ளஸ் ஆனோட் கிட்டேயும் Cl மைனஸ் ஜிங்க் பக்கத்துலையும் K ப்ளஸ் SO4 2 மைனஸ் கிட்டேயும் வந்து அங்கே ஒரு நியூட்ராலிட்டியை க்ரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதைத்தான் இந்த ஆப்ஷனில் சொல்லியிருக்கான். அது கரெக்டாக தானே? அதனால் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஒன்லி ஆன்சர். புரிஞ்சிச்சுங்களா? அபி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க கண்ணா. இட்ஸ் அப்சல்யூட்லி ரைட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். யோசிச்சு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. இந்த galvanic cell electron flow will be from galvanic cell electron flow வந்துட்டு எங்கேருந்து எங்கே இருக்கும்னு கேட்டிருக்கான். ஸோ யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. யோசிடாக்கண்ணா. Quick. I want all of you to answer. ஸோ யோசிச்சு ஆன்சர் பண்ண பார்ப்போம். Quick. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் சொல்ல பாப்போம். இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்ல பாப்போம். ஓகே ராஜேந்திரன் ஏ, அபி ஏ. டிக்கண்ணா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பொதுவாக ஒரு கேல்வானிக் செல்லில் ரைட், பொதுவாகவே ஒரு கேல்வானிக் செல்லில் உன்னோட ஆனோடு இங்கே இருக்கும், கேத்தோடு இங்கே இருக்கும். ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ மாறதுனால எலக்ட்ரான்ஸ் ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு மூவ் ஆகும், ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு மூவ் ஆகும். பட் எலக்ட்ரிக் கரண்ட் கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு மூவ் ஆகும். இப்போ கொஸ்டினில் எலக்ட்ரான் ஃப்ளோவை பற்றி தான் பேசியிருக்கான். எலக்ட்ரான் ஃப்ளோனா இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட். கேல்வானிக்கில் ஆனோடோட சார்ஜஸ் நெகட்டிவ், கேத்தோடோட பாசிட்டிவ், அதனால ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அண்ட் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்ட் மை டியர் அபி, ஷர்மிளா, ராஜேந்திரன், நாகஸ்ரீ எல்லாரும் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. வெரி குட் மை டியர். கீப் ஆன் டூயிங் த சேம். ஓகே, இப்போ அடுத்ததா புக்கில் EMF ஆஃப் அ செல் தான் கொடுத்துருப்பான். பட் EMF ஆஃப் செல்லுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் யூ கைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல். நம்ம ஃபஸ்ட்டு எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னா என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? 1 minute. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னடா நடக்குது இங்கே, ஜூம் ஆகாதா? ஒன் மினிட். சரி, ஓகே, ஜூம் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் அப்படியே உனக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எலக்ட்ரோட் அண்ட் ஒரு எலக்ட்ரோலைட்டை எடுத்துக்கிறோம். என்கிட்ட ஒரு பீக்கர் இருக்குது. சரியா? இந்த பீக்கரில் என்னோட எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இப்படி இருக்குது. அண்ட் அதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு எலக்ட்ரோடை இப்படி முக்கி வைக்கிறேன். சரியா? ஒரு எலக்ட்ரோடை இப்படி டிப் பண்ணி வைக்கிறேன். அப்படி டிப் பண்ணி வைக்கும்போது எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒரு எலக்ட்ரோலைட்டில் ஒரு எலக்ட்ரோடை டிப் பண்ணி வைக்கும்போது எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த மெட்டல் ராட் ஆர் எலக்ட்ரோடோட இனிஷியல் சார்ஜ் ஆஃப் அ மெட்டல் இஸ் ஆல்வேஸ் நியூட்ரல் இல்லையா? ஸோ அதோட சார்ஜ் 0.
whereas அந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய மெட்டல் இது காப்பர் சல்ஃபேட்னா obviously காப்பர் சல்ஃபேட்ல காப்பரோட சார்ஜ் வேல்யூ என்ன +2 கரெக்டா இது காப்பர் இது காப்பர் சல்ஃபேட் அப்போ காப்பர் சல்ஃபேட்ல காப்பரோட சார்ஜ் வேல்யூ +2 இப்போ இந்த காப்பர் அண்ட் காப்பர் சல்ஃபேட்டுக்கு இடையே உனக்கு there is a difference in potential மெட்டல் ராடுக்கு 0 வேல்யூ இருக்கு அயானுக்கு +2 வேல்யூ இருக்கு இந்த டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியலை தான் this difference in potential இந்த difference in potential தான் நீ என்னன்னு சொல்ற electrode potential அப்படின்னு சொல்ற புரிஞ்சுச்சா ஒரு மெட்டலுக்கும் எலக்ட்ரோலைட்டுக்கும் இடையே உனக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு அந்த சார்ஜ் டிஃபரன்ஸ் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் நீ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்ற புரிஞ்சுச்சா கிளியரா இப்போ இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ரெண்டு வகைப்படும் ஒன்று ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இன்னொன்று ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதாவது உன்னோட ஒரு மெட்டல் அயானா மாறுதுன்னா இந்த ரியாக்ஷனில் என்னோட மெட்டல் அயானா மாறுதுன்னா அது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலை நீ இ ஆக்ஸ் அப்படின்னும் இல்லை இ மெட்டல் 2 அயான் அப்படின்னும் சொல்லுவேன் சிமிலர்லி ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னா என்னோட அயான் மெட்டலாக மாறணும் அதைத்தான் இ ரெட் ஆர் இ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புரிஞ்சுச்சா கிளியரா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்டுக்கோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான் பட் இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா தான் அடுத்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உனக்கு ஈஸியாக இருக்கும் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா என்ன அதோட டைப்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டியா எனி டவுட்ஸ் மை டியர் எஸ் கிளியர் ஓகே பக்கா டகனா சூப்பர் ஓகே ரைட் அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இது கூடவே சேர்ந்து நம்ம ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை பற்றி பேச போகிறோம் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா என்ன டிகண்ணா யோசிச்சு பாரு ஒவ்வொரு தடவையும் நீ ஒவ்வொரு செல்லை யூஸ் பண்ணும்போதையும் எலக்ட்ரோலைட் இதோட பொட்டன்ஷியல் என்ன எலக்ட்ரோலைட் இதோட பொட்டன்ஷியல் என்ன எலக்ட்ரோலைட் இதோட பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நீ கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் யோசிச்சு பாரு ஒவ்வொரு தடவையும் நீ ஒரு ரியாக்ஷனை நடத்த போகிற ஆனால் அந்த ரியாக்ஷன் நடத்துறதுக்கு முன்னாடி நீ இத்தனை கால்குலேஷனையும் போட்டு தான் அந்த ரியாக்ஷன் நடத்தணும்னா கடுப்பாக இருக்கும் இல்லையா எஸ் அந்த கடுப்பு மூமெண்ட்டை தடுக்கிறதுக்காக தான் நம்ம சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட டெம்பரேச்சர் ப்ரெஷர் அண்ட் கான்சன்ட்ரேஷனை அவங்க ஃபிக்ஸடாக வச்சுக்கிறாங்க your temperature is 298 Kelvin pressure is 1 bar and yes concentration is 1 molar concentration இது இந்த மூணு வேல்யூஸையுமே கான்ஸ்டண்ட்டாக வச்சு நீ எடுக்கக்கூடிய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை நீ E நாட் அப்படின்னு சொல்லுவ அண்ட் E நாட் ஆக்சிடேஷன் E நாட் M bar M plus அப்படின்லாம் போட்டேன்னா அது ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் சிமிலர்லி எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் தான் ரெண்டு வகையில் ஒன்று ஆக்சிடேஷன் இன்னொன்று ரிடக்ஷன் அதே மாதிரி ரிடக்ஷன் பொட்டன்ஷியலோட ஸ்டாண்டர்ட் வேல்யூவை சொல்லும்போது நீ இ நாட் ரிடக்ஷன் ஆர் இ நாட் எம்என் ப்ளஸ் எம்என் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் புரிஞ்சிச்சா கிளியரா ரைட் மேம் எனக்கு ஒரு பெரிய டவுட்டு மேம் இப்போ நம்மளோட செல்லில் ஆனோடும் இருக்கும் கேத்தோடும் இருக்கும் ஆனோட் செல் இருக்கும் கேத்தோட் செல் இருக்கும் இப்போது நான் ஆனோடோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்போ கண்டிப்பாக அந்த கேத்தோடோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்கும்ல இப்போ நீ குரூப் ஸ்டடிக்கு போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோ சரியா நீ குரூப் ஸ்டடிக்குன்னு சொல்லி உட்கார்ற நீங்கள் மொத்தம் 2 பேர் இருக்கீங்க அப்போது நீ எவ்வளோ படிக்கிற அப்படிங்கிறதும் உன் ஃப்ரெண்டும் உன் கூட சேர்ந்து எவ்வளோ படிக்கிறாங்கிறத பொறுத்து தானே இருக்கும் கரெக்டா அதே மாதிரி தான் ஒவ்வொரு செல்லுலையும் ஆனோடோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கேத்தோட டிபெண்ட் பண்ணியும் கேத்தோடோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆனோட டிபெண்ட் பண்ணியும் இருக்கும் இந்த டிபெண்டன்சியை தடுக்கிறதுக்காக நீ ஆனோடோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன்னா கேத்தோட தூக்கிட்டு
ஒருத்தனை அங்க அட்டாச் பண்ணுவேன். அந்த ஒருத்தனோட வேல்யூ எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 0 அண்ட் அந்த ஒரு நபர் அவனிலை அவள் இட் இஸ் அ ஷீ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். புரிஞ்சுச்சா? ஏன் இப்போ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு உனக்கு தேவைங்கிற கான்செப்ட் புரிஞ்சுச்சா? ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட மெயின் வேலை என்ன? எதர் உன்னோட கேத்தோடோட எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலோ இல்லை ஆனோடோட எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலோ கண்டுபிடிக்கிறதுக்காக நீ அந்த ஆனோட் ஆர் அந்த கேத்தோட் கூட எக்ஸ்ட்ராவா அந்த செல்லை சும்மா ரன் பண்ணி டம்மி பீஸாக காமிக்கிறதுக்காக நீ ஒருத்தனை அட்டாச் பண்ணுற அவன் பேர் தான் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். புரிஞ்சுச்சா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்காக்கன்னா ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதெல்லாம் ரொம்ப பேசிக். எனக்கு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டெல் மீ இஃப் யூ கைஸ் ஆர் கிளியர் வித் இட். Okay, Abhi, is it necessary to memorize order of standard electrode potential, ma'am? அதாவது order of standard electrode potential னா நீங்க SRP value இல்லை SRP order தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கும். பட் நீங்க அதை மெமரைஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. I'll give you a story. I'll give you a mnemonics which is based on a story. அது ஒரு தடவை நீங்க கேட்டீங்கனாவே வாழ்க்கை பொழுதுல மறக்கவே மாட்டீங்க. So it will be very very easy, my dear. Trust me, I will help you with it. Okay வா? Right? Any doubts so far? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கேட்டுக்கோ கிளாரிஃபை பண்ணிக்கோ. டவுட் இல்லைன்னா ஒரு ஹார்ட்டை கமெண்ட் செக்ஷனில் போடு ஆர் ஃபயரை கமெண்ட் செக்ஷனில் போடு. எஸ், எஸ் 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 Okay, fine. I hope you guys are clear with the concept. Okay, இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த measurement of electrode potentials through standard hydrogen electrode பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க உங்க ஸ்கூல் எக்ஸாம்க்காக படிக்கிறீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இது ஷார்ட் ஆன்சர்ஸ்ல ரிப்பீட்டடா வரக்கூடிய கான்செப்ட். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். நீட்டுக்குமே இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். டைரக்ட் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட், ஒரு செல்லில் ஒரு கேல்வானிக் செல் எடுத்துக்கிட்டேன்னா அந்த செல்லில் ஆனோடும் இருக்கும். அந்த செல்லில் ஆனோடும் இருக்கும், கேத்தோடும் இருக்கும். கரெக்டாக? ஒரு இடத்துல ஆனோடு இருக்கும், ஒரு இடத்துல கேத்தோடு இருக்கும். ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோடில் வந்து ரிடக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நான் இதை ஒரு சிங்கிள் செல் அப்படின்னு சொன்னேன்னா anodic பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா that is oxidation half cell. cathodic பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன்னா அதைத்தான் reduction half cell அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பெரிய கான்செப்ட்லாம் இல்லை. சிம்பிளாக நீ என்ன பண்ணுற, ஒரு செல்லை ரெண்டாக பிரிக்கிற. ஒரு ஆப்பிளை ரெண்டாக பிரிச்சேன்னா you will get 2 halves. அதே மாதிரி ஒரு galvanic செல்லை ரெண்டாக பிரிச்சேன்னா you get 2 half cells. கிளியரா? அதில் ஆனோட் பார்ட்டை நீ ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால ஆக்சிடேஷன் ஹாஃப் செல்னும், கேத்தோட் பார்ட்டில் ரிடக்ஷன் நடக்கிறதுனால ரிடக்ஷன் ஹாஃப் செல்னும் சொல்லிடுறேன். கிளியரா? இப்போ இந்த ஹாஃப் செல்ஸோட எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலை உன்னால் இதே செட்டப்பில் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆக்சிடேஷன் ஹாஃப் செல்லோட எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் வேணும்னா அந்த ஆக்சிடேஷன் ஹாஃப் செல்லை நீ என்ன பண்ணுவ, ஒரு ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் கூட கனெக்ட் பண்ணுவேன். இதுவே ரிடக்ஷன் ஹாஃப் செல்லோட வேல்யூ வேணும்னா அதை ஷீ கூட கனெக்ட் பண்ணுவேன். புரிஞ்சுச்சா? ஸோ அவள் யார் கூட இருக்காளோ, ஷீ யார் கூட கனெக்டடாக இருக்காங்களோ அவங்களோட ட்ரூ ஃபார்மை, ஒரிஜினல் ஃபார்மை அவங்க வெளியில் கொண்டு வருவாங்க, ஒரிஜினல் பொட்டென்ஷியலை கொண்டு வருவாங்க. எப்படி? உன்னோட உண்மையான நல்ல நண்பன் உன் கூட இருந்தானா எப்போவுமே உன்னோட நல்ல குவாலிட்டிஸை அவன் கொண்டு வருவான். அதே மாதிரி தான். சரியா? ஸோ இப்போ ரீசன் ஏன் இதை யூஸ் பண்ணும்? A half cell reaction cannot takes place independently. ஆனோட்ல ஆக்சிடேஷன் மட்டும் நடக்கணும், கேத்தோட்ல ரிடக்ஷன் மட்டும் நடக்கணும்னா அது அப்படி நடக்காது. ஏதாச்சும் அது கூட கனெக்ட் ஆயிருந்தால் தான் அங்கே ரியாக்ஷன் நடக்கும். ரெண்டாவது, இட் இஸ் அ ரிலேட்டிவ் டெண்டன்சி டு லாஸ் ஆர் கெயின் எலக்ட்ரான்.
anodic half cell இருந்தாலும் cathodic half cell இருந்தாலும் அவங்க ஒண்ணு எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும் இல்ல கெயின் பண்ணும். லூஸ் பண்ணோம்னா இவன் எலக்ட்ரானை கொடுத்தா வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், ஷீயை போடுவோம். இதுவே அவன் எலக்ட்ரானை கெயின் பண்ணோம்னா கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், அதுக்கும் ஷீயை யூஸ் பண்ணுவோம். மூணாவது, for purpose of measurement, as soon as other metal conductors put into solution, it sets up its potential. பொதுவாகவே ஒரு எலக்ட்ரோலைட்டில் நீ எலக்ட்ரோட போட்டேனாவே உனக்கு அங்கே ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் செட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் அதை மெஷர் பண்ணணும்னா கண்டிப்பாக அதை வெறும் ஹாஃப் செல்லாக வச்சுருக்க முடியாது, ஷீ கூட கனெக்ட் பண்ணி தான் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால தான் நம்ம எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடாக ஷீயை யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுச்சா? ஷீனும் சொல்லலாம், இல்லை NHE நார்மல் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னும் சொல்லலாம், ரெண்டும் அவனோட பேர் தான், குழப்பிக்காதீங்க. ஸோ ஷீயை பற்றி சொல்லணும்னா always remember the electrode potential of She is taken as 0. அவனோட electrode potential 0 தானா? கிடையாது, ஒரு மினிமல் வேல்யூ இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அவன் 0 தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். புரிஞ்சுச்சா? கிளியரா? நெக்ஸ்ட், இப்போ அதில் என்னவெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன்னா, யூ ஹாவ் அ பிளாட்டினம் எலக்ட்ரோட் coated with platinum bag kept in a hydrogen self hydrogen environment. மூணாவதா, எப்போவுமே ஷீயோட வேல்யூவை நம்ம 0 எடுக்கிறதுனால அந்த ஷீ கூட யாரை கனெக்ட் பண்ணுறோமோ அவனோட வேல்யூ, அவனோட எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஓவராலாக அந்த செல்லோட இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ கேத்தோடில் ஷீயை வச்சேன்னா அவன் பார்க்க இப்படி தான் இருக்கும், ரைட்? இப்படி தான் இருப்பான். ஆனோடில் வச்சேன்னா அவன் பார்க்க இப்படி தான் இருப்பான். கேத்தோடாக இருந்தாலும் ஆனோடாக இருந்தாலும் எப்போவுமே அவனோட எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் 0வாக இருக்கும். புரிஞ்சிச்சா? அது பார்க்குறதுக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. இங்கே நீ ஒரு பிளாட்டினம் பிளேட் வச்சுருக்க விச் இஸ் கோட்டட் இன் பிளாட்டினம் பிளாக். இங்கே பார்த்தியா ஹைட்ரஜன் கேஸை அதுக்குள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கேன். அண்ட் இந்த ஒரு செட்டப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஆர் ஷீ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? இஸ் தட் கிளியர் மை டியர்? ஷீல ஏதாவது டவுட் இருந்தால் கேளு, ஏன்னா ஷீ புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போக முடியும். ஷீ புரிஞ்சிச்சா? ஆர் யூ கைஸ் கிளியர் வித் ஷீ? கண்டிப்பாக ராஜேந்திரன், கண்டிப்பாக நம்ம கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். நிறைய கொஷின்ஸ் நான் வச்சுருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை முடிச்சுட்டு நம்ம கொஷின் சால்விங்க்கு போகலாம். சரியா? ஓகே பக்காடா கண்ணா, சூப்பர். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை பற்றி தான் பேச போகிறோம். எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னா என்ன டெக்கண்ணா? இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னா என்னன்னு சொன்னேன். அண்ட் எஸ், இன்னொரு விஷயம், இப்போது நீ என்ன பண்ணிட்ட, எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படிங்கிறத எல்லாம் படிச்சுட்டேன், கரெக்டா? பட் ஆனோட் சைடில் ஒரு எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் இருக்கும், கேத்தோட் சைடில் ஒரு எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் இருக்கும். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து வச்ச அந்த ஒரு வேல்யூ ஆனோட் ப்ளஸ் கேத்தோட் ஆர் ஆனோட் மைனஸ் கேத்தோட் அப்படிங்கிற ஓவரால் வேல்யூவை தான் நம்ம இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். இஎம்எஃப்னா எனக்கான அர்த்தம் எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோ அங்கே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுக்கு, மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஆர் உண்டுதலாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் எங்கேருந்து உருவாகுது? ஆனோட்லேருந்தும் உருவாகுது, கேத்தோட்லேருந்தும் உருவாகுது. புரிஞ்சிச்சா? கிளியரா? இப்போ இதற்கான ஃபார்முலா E cell is equal to cathode minus anode ஆர் சிம்பிளாக நீ ரைட் மைனஸ் லெஃப்ட்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? கேத்தோட் மைனஸ் ஆனோட் ஆர் ரைட் மைனஸ் லெஃப்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இஎம்எஃப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். புரிஞ்சிச்சா? இஎம்எஃப் பெரிய கான்செப்ட்லாம் இல்லை, இட்ஸ் வெரி ஈஸி தான் கண்ணா. அதனால தான் உனக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டேன். டவுட் இருந்தால் நீ கண்டிப்பாக கேட்கலாம். சரியா? ரைட். இப்போ நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்க்கு வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன், எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னா என்னன்னு சொன்னேன், ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னா என்னன்னு சொன்னேன், இஎம்எஃப்னா என்னன்னு சொன்னேன். அண்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்கிறதுக்காக ஷீன்னு ஒருத்தன் இருக்கான், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சொன்னேன். இப்போ நம்ம சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு எலிமெண்ட்டாக லித்தியம், சோடியம், காப்பரு,
ஜிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டாக அதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சிட்டாங்க. பொதுவாகவே நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆர் எஸ்ஆர்பியை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொருத்தனோட எஸ்ஆர்பியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இப்போது இதையெல்லாம் நம்ம கரெக்டாக அடுக்கி வைக்கணும் இல்லையா? எஸ், சும்மா நாச்சுக்கு இவனோட வேல்யூ இது, இவனோட வேல்யூ இது அப்படின்னு சொன்னேன்னா எல்லாருக்கும் யாரோட வேல்யூ தேவைங்கிறத கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட எலிமெண்ட்ஸோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸை நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் த மோஸ்ட் நெகட்டிவ் டு த மோஸ்ட் பாசிட்டிவ் டைரெக்டாக அடுக்கி வைக்கிறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னோட எலிமெண்ட்ஸோட எஸ்ஆர்பி வேல்யூவை ஃப்ரம் த மோஸ்ட் நெகட்டிவ் டு த மோஸ்ட் பாசிட்டிவ் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சேன்னா அதைத்தான் நான் என்னன்னு சொல்லுவேன், எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் ஆஃப் எஸ்ஆர்பின்னு சொல்லுவேன். இது கூடவே இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன், நோட் பண்ணிக்கோ. உனக்கு இஃப் இன் கேஸ் கொஷனில் எஸ்ஓபி வேல்யூ தந்துட்டு எஸ்ஆர்பி வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டானா ரொம்ப சிம்பிள். எஸ்ஓபி வேல்யூ 2 வோல்ட்னு கொடுத்துருக்கானா எஸ்ஆர்பி வேல்யூ என்னவா இருக்கும்? எஸ்ஆர்பி வேல்யூ -2 இருக்கும். எஸ்ஓபி 3ன்னு கொடுத்தானா எஸ்ஆர்பி -3 இருக்கும். சிமிலர்லி எஸ்ஆர்பி கொடுத்து எஸ்ஓபி கேட்டாலும் ப்ளஸ் மைனஸ் மாற்றி போட்டேன்னா உனக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நிறைய இடத்துல நீ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? எஸ் எஸ் எஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே நம்ம ஒவ்வொரு கான்செப்டையும் கிளியர் பண்ணி ஃபுல்லாக கிளியராக படித்து தான் அடுத்த கான்செப்ட்கே போவோம். சரியா? டவுட் இல்லைல்ல? எஸ். ஓகே ஓகே ஓகே. என்னடா டேய் சத்தத்தையே காணோம். ஃபைன், சூப்பர் மை டியர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை தான் படிக்க போகிறோம். 1 minute. எனக்கு இப்போ ஒரு ஷீட் வேணுமே. சரி, ஓகே, நான் ஒன்று பண்ணுறேன். I'll do one thing, I'll just download this and எங்கே இருக்கான்? ஓகே, டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் வேறு சாஃப்ட்வேரில் போட்டு காமிக்கிறேன். ஸோ தட் ஐ குட் ஆல்சோ ஓப்பன் இட் டு யூ அண்ட் ரைட் த என்டையர் சீரீஸ். ஏன்னா அது ஒரு ட்ரிக்கு. ஸோ நான் இதை வச்சு சொன்னேன்னா உனக்கு புரியாது. அதனால நான் வேறு ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு உனக்கு எடுத்து காமிக்கிறேன், நீ ட்ரை பண்ணிப்பார். மீன்வைல் இங்கே எத்தனை பேர் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஆர் ஜேஇக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு ஃபயர் போட்டு சொல்லு பார்ப்போம். எஸ் மேம், நான் நீட்டுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஜேஇக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு ஃபயர் போட்டு சொல்லு பார்ப்போம். எஸ், இங்கடா இருக்கா இவன். ஓகே, யாரெல்லாம் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற? ஆல்சோ டேய், நான் இது ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். எல்லாரும் செல்ஃப் ஸ்டடி தானா இல்லை கோச்சிங்லாம் போறியாடா? டேய், செல்ஃப் ஸ்டடி தானா இல்லை கோச்சிங்லாம் போறியா? எஸ் மேம், நான் செல்ஃப் ஸ்டடி தான் மேம், நான் வந்துட்டு கோச்சிங்கெல்லாம் போகிறேன் மேம் அப்படின்னு யாராச்சும் இருக்கியா? சொல்ல பார்ப்போம். எங்கே போச்சு இது? நம்மளோட பிபிடி எங்கே போச்சுன்னே தெரியல. ஜஸ்ட் கிவ் மீ a minute guys. போயிடாதீங்க.
Okay, fine. Thank you. Yes, I am there. Actually, PPT எடுக்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். I was trying to take it, but yes, now it's fine. Okay. Sharmila, yes, self study. Rajendran, self study. ஆமா சண்டே சம்பவம் இருக்கு கண்ணா, சண்டே சம்பவம் இருக்கு. இன்னைக்கு 3 o'clock கண்டிப்பா இருக்கு. எல்லாரும் வந்துருங்க. ஓகேவா? something big is going to happen and ரொம்ப முக்கியமா சண்டே சம்பவத்துல தான் நம்ம சுபாஷ் சார் நானே பார்க்க போறேன். ஸோ அதனால எல்லாரும் வந்துருங்க. டோன்ட் மிஸ் இட் அவுட். ரைட் இங்கடா. ஓகே ஃபைன். எஸ் பா. இப்போ இந்த சீரீஸை நான் உனக்கு ட்ரிக் மாதிரி சொல்லித்தரேன். ப்ளீஸ் நோட் இட் டவுன். இப்போ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் நான் என்ன பண்ண போகிறேன், மோஸ்ட் நெகட்டிவ் டு மோஸ்ட் பாசிட்டிவ் ஆர்டரில் தான் உனக்கு இந்த ட்ரிக்கை சொல்லித்தர போகிறேன். ஸோ த ட்ரிக் இஸ் ஆல் ஜஸ்ட் லைக் திஸ். உங்களுக்கு வந்துட்டு முகல் மென்னை பேஸ் பண்ண ஒரு ட்ரிக்காக தான் இது இருக்க போகுது. ஸோ த ட்ரிக் இஸ் லைக் இங்கடா இது. ப்ளீஸ் நோட் இட் டவுன். த ட்ரிக் இஸ் like lithium and potassium, பக்கானாங்கிறது ஒரு பர்சனோட பேர், சரியா? பக்கானா, BA, கால்சியம், சோடியம், இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? லைக் பக்கானாவை மாதிரி நம்மளோட முகல் மென் கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா? ஹிஸ்ட்ரியில எல்லாம் படிச்சிருப்பேன் இல்லையா? ஸோ இந்த முகல் மென் வந்துட்டு துபாயில் இருக்காராமா, சரியா? துபாயில் தான் தண்ணி பஞ்சம் இருக்கே. யூ கைஸ் நோனா, துபாய் வந்துட்டு டெசர்ட்ல இருக்கு. ஸோ துபாயில் வந்து தண்ணி பஞ்சம் இருக்கிறதுனால நம்ம முகல்மன் என்ன பண்ணுறான், பக்கானா அப்படிங்கிற அவன் நெய்பர் ஆர் ஃப்ரெண்டை பார்த்து தண்ணி பிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறான். ஓகேவா? ஸோ லைக் பக்கானா, லித்தியம், பொட்டாசியம், BA, கால்சியம், சோடியம், முகல் மென்னும் மெக்னீசியம், அலுமினியம், மேங்கனீஸ். முகல் மென்னும் என்ன பண்ணுறான், தண்ணி தேடி இன் சர்ச் ஆஃப் வாட்டர், தண்ணி தேடி அவனோட ஜென் கார்ல, ஓகேவா? அவன்கிட்ட ஒரு ஜென் கார் இருக்கு. அந்த ஜென் காருங்கிறது மாருதி 800 மாதிரி ஒரு குட்டி பொட்டி காரு, ஓகேவா? அவனோட ஜென் கார்ல ஒரு பெரிய கோணிப்பையும் எடுத்துட்டு ஆர் ஒரு பெரிய கோணையும் எடுத்துட்டு, ஓகேவா? ஒரு பெரிய கோணையும் எடுத்துட்டு தண்ணி தேடி போறாராமா. ஓகேவா? போகும்போது ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக போயிட்டுருக்காரு. ஸோ அதனால லைக் பக்கானா முகல் மென் தண்ணி தேடி சென்காரில் ஃப்ரீயாக கோணிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு ஸ்டோரியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் உனக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை சொல்லித்தரேன். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும்போது அவரோட சன்னை பார்க்குறாரு, அவரோட பையனை பார்க்குறாரு. அதுவும் எங்கே தெரியுமா மனுஷன் பார்க்குறான், சன்னை பப்பில் பார்க்குறாரு. முடிஞ்சு போச்சு, பப்பில் பார்க்குறாரு. பார்த்ததுமே எல்லா பேரண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக கோவப்பட்டு ஹே ஹா ஹூ அப்படின்லாம் திட்டுவாங்கல்ல. அதே மாதிரி அவங்களும் நம்மளோட முகல் மென்னும் ஹே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது நம்மால் திரும்பவே இல்லை, நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. திருப்பி என்ன பண்ணுறாரு, கூவி கூப்பிடுறாரு. ஓகேவா? அவர் என்ன பண்ணுறாரு, கூவி கூப்பிடுறாரு. கூவி கூப்பிட்டாலும் நம்மால் திரும்பவே இல்லை. ஃபைனலாக அந்த மனுஷனுக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ கோவம் வந்ததுனால ஆங்க்ரி பேர்டு மாதிரி பயங்கர ஃபெரோஷியஸாக, ஹைலி ஆர் ஆல்வேஸ் ஃபெரோஷியஸாக அன்னையிலேருந்து அவரோட பையன்கிட்ட கத்திக்கிட்டே இருக்கார். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய அப்பாக்கள், ஈவன் மீம்ஸ்லேயே கூட நிறைய அப்பாக்கள் வந்துட்டு பசங்கள்கிட்ட எப்போவுமே எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க இல்லையா? ஸோ அதையே கான்செப்ட் தான் இது. அவன் பப்புக்கு போனால் அப்பா என்ன வடா செல்லோனா கூப்பிட்டுருப்பாரு, நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்கத்தானே செய்வார். ஸோ அதனால் பயங்கர ஃபெரோஷியஸாக கத்துறாரு. ஓகேவா? ரைட், இதுதான் ட்ரிக். இந்த ட்ரிக்கில் லைக் பக்கானா, லித்தியம், பொட்டாசியம், BaCaNa, பக்கானாவை மாதிரி முகல் மென் தண்ணி தேடி அவரோட ஜென்கார்ல போறாருன்னு சொன்னான் இல்லையா? ஸோ ஜென்கார், ZN stands for
Zn stands for zinc and Cr stands for chromium. சரியா? Znங்கிறது zinc and Crங்கிறது chromium. Next, ஃப்ரீயா போறார் இல்லையா? ஃப்ரீயா போறாரு, அதனால Fe iron. கோணைப்பை எடுத்துட்டு ஆர் கோன் எடுத்துட்டு போறார் இல்லையா? இதுல CO-ங்கிறது cobalt and Ni னு வெச்சுக்கோ, it is nickel. ஃப்ரீயா போய்கிட்டே இருக்காரு. போம்போ சன்னை பார்க்கறாரு. எங்க பார்க்கறாரு? பப்ல பார்க்கறாரு. கரெக்டா? சன்னை பப்ல பார்க்கறாரு. tin and lead. SNPB tin and lead. நெக்ஸ்ட் ஹே அப்படின்னு கூப்பிடுறாரு இல்லையா? இதுதான் உன்னோட நியூட்ரல் பாயிண்ட். இருக்கிறதுலையே மோஸ்ட் நெகட்டிவ், ஐ ரிப்பீட், இருக்கிறதுலையே மோஸ்ட் நெகட்டிவ் எலிமெண்ட் அப்படிங்கிறது லித்தியம் தான். நெகட்டிவ் SRP. அதுக்கப்புறமா ஹே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைட்ரஜன் அண்ட் உன்னோட மெர்க்குரி, இவனோட வேல்யூ இஸ் அப்சல்யூட் 0 அண்ட் இவனுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லாரோட வேல்யூவும் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே சியுங்கிறது சியூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காப்பர், காப்பர். வி விட்ரு ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அயோடின். ரைட்? கூவி கூவி கூப்பிட்றாரு. ஆங்கிரி பேர்ட் மாதிரி கட்டுறாரு இல்லையா? இட் இஸ் AgBr, இட் இஸ் அ மாலிகுல். ஃபைனலாக ஆல்வேஸ் ஃபெரோஷியஸ். ஏல நமக்கு கோல்டு வருது, சில்வர் வருது, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, கோல்டு அண்ட் சில்வர். அண்ட் ஃபைனலாக ஃபெரோஷியஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃப்ளூரின். இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப எலக்ட்ரோ பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒருத்தன் நம்மால் ஃப்ளூரின். ஃப்ளூரினோட வேல்யூ இஸ் highly positive, high SRP of positive value. புரிஞ்சிச்சிங்களா? Yes, is that clear? Is that clear, my dear? Oh, thank you, Rajendran. So, either screenshot எடுத்து வெச்சுக்கோ. This is like a very good trick for you to remember your SRP electrochemical series. Electrochemical series ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா இது பேஸ் பண்ணி உனக்கு விதவிதமா ரகரகமா questions கேட்பா. லைக் இந்த 4 ஆப்ஷன்ல யாரு கேத்தோடா இருப்பா, 4 ஆப்ஷன்ல யாரு ஆனோடா இருப்பா, மோஸ்ட் நெகட்டிவ் SRP யாரு, மோஸ்ட் பாசிட்டிவ் SRP யாரு, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா யார் இருப்பா, ரெடியூசிங் ஏஜென்ட்டா யார் இருப்பான்னு சொல்லிட்டு கண்ட மேனிக்கு கொஸ்டின் கேட்பான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் ரக்கண்ணா. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததும் எஸ் மேம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லு, நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்க்கு போகலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததும் எஸ் மேம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லு, நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்க்கு போகலாம். Is that clear? Is that clear, Akkana? Screenshot எடுத்துட்டியா? Next concept போலாமா? Yes, yes, yes. And yes, 39 likes ஆயிடுச்சு. யாராச்சும் ஒரு லைக் போடலைன்னா போட்டு விட்டுருங்க, 40 ஆயிடலாம். ஓகேவா? ஓகே, சூப்பர் 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 அக்கண்ணா, பக்கா. இப்போ இதை நீங்கள் படிச்சிட்டிங்க இல்லையா? இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸை பார்த்துட்டு தென் we will go with the next concept. சரியா? ஓகே, ஸோ இதான் உங்களோட ஃபஸ்ட்டு கொஷின். இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். ஐடென்டிஃபை ஃப்ரம் த ஃபாலோயிங் ஹேவிங் த டாப் பொசிஷன் இன் EMF சீரீஸ். இந்த ஒரு கான்செப்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல வேலை கொஷின்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ டாப் பொசிஷன் இன் EMFன்னு சொன்னதும் நம்ம லைக் பக்கான கான்செப்டில் அப்போ லித்தியம் தான் டாப்பில் வருது அதுதான் சொல்லிட்டு நினைக்காத. பிகாஸ் லைக் பக்கான கான்செப்டில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா உன்னோட வேல்யூஸை ஃப்ரம் த மோஸ்ட் நெகட்டிவ் 0 தென் த மோஸ்ட் பாசிட்டிவ் இப்படி தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். பட் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் டாப்பில் பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும், அதுக்கப்புறமா 0, அதுக்கப்புறமா தான் நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பான். சரியா? ஸோ இந்த மாதிரி பிளெயினாக டாப் பொசிஷன் யார் இருப்பா, பாட்டம் பொசிஷன் யார் இருப்பான்னு கேட்டானா இட் லிட்ரலி மீன்ஸ் இருக்கிறதுலையே பாசிட்டிவ் EMF ஆர் பாசிட்டிவ் SRP இருக்கிறவன் யாருன்னு தான் கேட்குறான். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். குவிக் மை டியர், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? சீக்கிரமாக சொல்லிட்டேன்னா கடகட குடுகுடுன்னு முடிச்சிடலாம்டா கண்ணா.
Sharmila, B, B, Mari Selvi, B. Very good, very good, very good, my dear. Wonderful, wonderful, wonderful. நிறைய பேர் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ட்ரை பண்ணியிருக்க. I feel so happy for that. So yes, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? யாராச்சும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னா you can also tell me. Fine. இப்போ நம்மளோட அந்த லைக் பக்கானா கான்செப்டையே இங்கே நம்ம கொண்டு வரலாம். சரியா? ஸோ லைக் பக்கானா லித்தியம் பொட்டாசியம்லேருந்து ஆரம்பித்தோன்னா வீணும் என்னடா இந்த சீரீஸில் உனக்கு என்ன தெரியும்? கீழே இருக்கிறவங்க எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ, மேலே இருக்கிறவங்க எல்லாம் நெகட்டிவ் வேல்யூ. கரெக்டா? ஸோ நம்ம கொஷனில் என்ன கேட்டிருக்கான்? நம்ம கொஷனில் ஆக்சுவலாக இருக்கிறதுலே டாப் பொசிஷன் ஆர் பாசிட்டிவ் வேல்யூ வச்சிருக்கிறவன் யாரு அப்படின்னு தான் கேட்டிருக்கான். கரெக்டா? அப்போ டாப் பொசிஷன் அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறதுலே கீழே யார் இருக்கான்னு கேட்டிருக்கான். அப்போ கீழே ஃபர்ஸ்ட்டு யார் வருவாடக்கண்ணா? ஃபர்ஸ்ட்டு கீழே யூ ஹாவ் ஃப்ளோரின். கரெக்டா? ஓ, யூ ஹாவ் ஃப்ளோரின். கரெக்டா? யூ ஹாவ் ஃப்ளோரின். ஃப்ளோரின்க்கு அப்புறமா யார் இருக்கா? கோல்ட் அண்ட் சில்வர் இருக்காங்க, கோல்டும் சில்வரும் இருக்காங்க. அதுக்கப்புறமா AgBr. கரெக்டா? அதுக்கப்புறமா அவர் கூவி பார்த்தார் இல்லையா? ஸோ அதனால அயோடின் தென் காப்பர். இந்த ஆர்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இதுக்குள்ளேயே ஆன்சர் வந்துடும். இப்போ நீ நல்லா கவனிச்சு பாரு. அயன் ஹேஸ் நெகட்டிவ் SRP. Gold, Au has positive SRP. Potassium, like Bacana, most negative, ரொம்ப negative. And like Bacana, Mogalman, Mg, அங்கே வந்துருச்சு, இதுமே negative. அப்போ இந்த 4 ஆப்ஷனை பார்த்தாவே you can say that yes, option B is the only answer. ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் highly positive value இங்கே இருக்கு. பாக்கி மூணுமே நெகட்டிவ். இல்லை மேம் எல்லாமே பாசிட்டிவ் SRPயோட தராங்கன்னு சொன்னாலும் இந்த லைக் பக்கான ஸ்டோரி இருக்கு பார்த்தியா, அந்த ஸ்டோரியை வச்சு நீ ஆன்சர் சொல்லிடலாம். பட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ, லைக் பக்கான ஸ்டோரி starts from negative to positive. Electrochemical series starts from positive to negative. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? கிளியரா? ஓகே, ரைட், ஃபைன். இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? ஐயோ, கொஞ்சம் தள்ளனா போதும், குடுகுடு கடகடா எங்கேயாச்சும் போயிடுவோம்ப்பா. சரி, அடுத்ததான் நம்ம நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? I'll show you. அடுத்ததான் நம்ம நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் கான்செப்ட்க்கு தான் போகிறோம். ஸோ இப்போ எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தோம். சரியா? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னா என்ன, ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னா என்ன, இஎம்எஃப்னா என்ன, ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்கிறதுக்காக ஷி வந்துச்சு அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து ஃபைனலாக ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதை சீரீஸாக from most positive to most negative அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா அதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படின்னு முடித்தேன். இப்போ அடுத்ததா நம்ம சயின்டிஸ்ட்க்கு அடுத்த பிரச்சனை வருது. சரி, நம்ம ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா, ப்ராக்டிக்கலாக ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்லை ஒரு ப்ராக்டிக்கல் அட்மாஸ்பியரில் வச்சு பார்க்கும்போது நம்மளோட எலக்ட்ரோகெமிக்கல் செல்னு சொல்லும்போது நம்ம பேட்ரிஸே எடுத்துக்கலாமே. பேட்ரிஸ் ஆர் எவ்ரிவேர். உங்கள் காரில் பேட்ரி இருக்குது, பைக்கில் பேட்ரி இருக்குது, யூபிஎஸ்ல பேட்ரி இருக்குது, ஃபோனில் பேட்ரி இருக்குது, ஏன் உங்களோட வாட்சில் கூட இந்த மாதிரி தெரியுதான்னு தெரியல, குட்டி உண்டு பேட்ரி இருக்குது. கரெக்டா? ஸோ பேட்ரிஸ் ஆர் எவ்ரிவேர். இந்த பேட்ரிஸை எக்ஸாக்டாக இந்த டெம்பரேச்சர் இந்த ப்ரெஷர்லன்னு சொல்லி வைக்க முடியாது. ஆல்சோ பேஸ்ட் ஆன் த யூசஸ் அவங்களோட கான்சென்ட்ரேஷனுமே மாறுபடும். அப்போ நெர்ன்ஸ்ட் என்ன பண்ணாரு, நமக்கு தெரிஞ்ச நமக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிருக்கக்கூடிய நம்மளோட ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலில் இருந்து தெரியாத ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்தார். எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சிட்டோம். பட் எல்லா இடத்துலையும், எல்லா பேட்ரிஸ்லையும், எல்லா செல்ஸ்லையும் அதே டெம்பரேச்சர், ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷனை யூஸ் பண்ண முடியாது. அப்போ நெர்ன்ஸ்ட் என்ன சொன்னார், சரி
இருக்கிறத வச்சு இல்லாதவனை கண்டுபிடிப்போம். ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலை வச்சு நமக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஃபார்முலா தான் இந்த நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல். இவர் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காரு, இஎம்எஃப்க்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காரு. ஏன் இந்த ஈக்குவேஷனை நிறைய தெர்மோடைனமிக்கல் ஃபங்க்ஷன், அதாவது டெல்டா ஜி நாட் கூட அப்புறம் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கூட எல்லாம் ரிலேட் பண்ணி நிறைய ஃபார்முலாஸை தந்திருக்காரு. நமக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறதுலாம் தேவையில்லை. ட்ரஸ்ட் மீ, திஸ் ஃபார்முலா இஸ் வெரி வெரி சிம்பிள், தேவையே படாது. ஸோ அதனால் ஃபைனலாக ஈக்குவேஷனை மட்டும் நம்ம பார்த்தா போதும். புரிஞ்சிச்சா? கிளியரா? சரி, இப்போ எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னா இட் அக்கர்ஸ் either in anode or in cathode. ரெண்டு சைடுலேயும் எலக்ட்ரோடும் இருக்கும், எலக்ட்ரோலைட்டும் இருக்கும். நான் வந்துட்டு ஆல்ரெடி என்ன சொன்னேன், எலக்ட்ரோடுக்கு மெட்டலுக்கு ஒரு பொட்டென்ஷியலே இருக்காது, இட் இஸ் நியூட்ரல், அதனால் அதோட வேல்யூ 1. whereas அங்கே இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷனில் காப்பர் 2+, ஜிங்க் 2+ மாதிரியான அயான்ஸ் இருக்கும். அயான்ஸுக்கு கண்டிப்பாக சார்ஜ் வேல்யூ இருக்கும், மேபி +2 +3 அப்படிங்கிற சார்ஜ் வேல்யூ இருக்கும். அதனால் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் எஸ், நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போவுமே ஏயை வந்து E0லேருந்து கண்டுபிடிக்கணும் தான். யூ ஷுட் யூஸ் திஸ் ஃபார்முலா. E is equal to E0 minus 0.0591 by N log of 1 divided by ion. 1ங்கிறது மெட்டலை குறிக்கும், மெட்டலுக்கு கான்சன்ட்ரேஷன்லாம் இல்லை, அதனால அப்படியே போட்டுக்கிறீங்க. whereas Mn plus அப்படிங்கிறது concentration of the metal ion present in the electrolyte. புரிஞ்சிச்சா? கிளியரா? டவுட் இல்லைல்ல? ஓகே, அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்ளை பண்ணும்போது நம்ம எப்போவுமே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது, சரியா, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். இந்த ஃபார்முலாவை நீ SRP ஆர் நார்மலி ரிடக்ஷன் பொட்டென்ஷியலுக்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல்னா அயான் டிவைடட் பை 1ன்னு வர மாதிரி இருக்கும். பட் ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஐ டோன்ட் சஜஸ்ட் யூ டு யூஸ் இட். ஸோ அதனால் கோ வித் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல். ஏன்னா கொஷின்லையுமே உங்களுக்கு ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் தான் தருவான். கிளியரா? ஓகே, அடுத்ததா நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார் EMF ஆஃப் அ செல். எப்படி ஒரு செல்லோட EMF E0 ஆஃப் அ செல்லை வச்சு கண்டுபிடிக்கலாம். சேம் கான்செப்ட். ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர், EMF கண்டுபிடிக்கிறேன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வரணும். அதாவது டேக்கண்ணா RT/NFோட வேல்யூ தான் நான் இங்கே உனக்கு 0.059 கொடுத்துருக்கேன், சரியா? ஐ ஹவ் ஆல்ரெடி கால்குலேட்டட் இட் அண்ட் கெப்ட் இட் ஃபார் யூ, ஸோ தட் உங்களுக்கு கால்குலேஷன்ஸ்லாம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால. இங்கே என்னன்னா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லி பார்ப்போம். வாட் டு யூ மீன் பை த டேர்ம் என் டாக்கண்ணா? என்னன்னா என்ன? ஹாய் கார்த்தி, வெல்கம் ஆன் போர்ட். வெல்கம் டாக்கண்ணா. ஸோ அங்கே என்னன்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி பார்ப்போம். என்னன்னா என்ன சொல்ல பார்ப்போம். எஸ், என்னன்னா என்ன? What do you mean by the term N? என்னன்னா என்ன? Very good Rajendran. என்னன்னா it is number of electrons transferred. இப்போ ஒன்ட்டு எந்த ஒரு செல்லாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு கேல்வானிக் செல்னா ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகும், கரெக்டாக? அப்போது எவ்வளோ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற அந்த கவுண்டர் சொல்லக்கூடிய வேல்யூ தான் இந்த எண். டேனியல் செல்லில் ஜிங்க் 2+ ஆகுது, அப்போ 2 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ டேனியல் செல்லில் இதை யூஸ் பண்ணுறேன்னா என் வேல்யூ வில் பி 2. அதே மாதிரி ஒரு சில இடத்துல 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த செல் நீங்கள் என் வேல்யூவை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். புரிஞ்சிச்சா? Is that clear my dear? Okay, right. அடுத்ததா நம்ம நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்கான ரிலேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். See, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்கான ஃபார்முலா என்ன? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்.
Nernst equation of a cell concentration of product by concentration of reactant தான் யூஸ் பண்ணுது. கரெக்டா? உன்னோட நானியல் செல்ல ப்ராடக்ட் எண்ட்ல காப்பர் 2 ப்ளஸ் இருக்கும், whereas இல்லை ஜிங்க் 2 ப்ளஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் அப்படிங்கிற கான்செப்டை தான் நம்ம அங்கேயுமே யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனையும் உன்னோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டையும் ரிலேட் பண்ணுறதுக்காக நம்மளோட செல்லை ஈக்குலிபிரியமில் வைக்கிறோம். ஈக்குலிபிரியம்னா என்ன அர்த்தம்? சமநிலை. ஒன்று ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே நின்றணும் ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷனில். ஓகே, இன் அ ரிவர்சபிள் ரியாக்ஷன் நோட் பண்ணிக்கோ, இன் அ ரிவர்சபிள் ரியாக்ஷன். இது ரிவர்சபிள் ரியாக்ஷனில் மட்டும்தான் ஈக்குலிபிரியமாக பார்க்க முடியும், சமநிலையை பார்க்க முடியும். ஸோ ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷனில் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் இப்படி இருக்கும். இந்த இடத்துல உன்னோட ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டோட கவுண்ட்டு கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா, ஒரு 50 ரியாக்டன்ட் இருக்குது, ஒரு 100 ப்ராடக்ட் இருக்குது மேம், இந்த கவுண்ட்டு அப்படியே கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. ஒன்று அந்த ரியாக்ஷன் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கலாம், ஆர் ஒரு ரியாக்டன்ட் ஒரு ப்ராடக்டாக மாறுற அதே டைம் ஒரு ப்ராடக்ட் ஒரு ரியாக்டண்ட்டாக மாறிடலாம். இந்த மாதிரி ஒரு செட்டப்பை தான் நம்ம ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போது அட் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் உனக்கு அங்கே எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரே இருக்காது. கரெக்டா? எலக்ட்ரானே மாறாதுன்னு சொல்லும்போது இ நாட் ஆஃப் அ செல் என்னவா இருக்கும்? சாரி, இ ஆஃப் அ செல் என்னவா இருக்கும்? அந்த இடத்துல EMF of a cell will become 0. EMF of a cell is 0 ஆயிடுச்சுன்னா, you know 0 is equal to E naught of a cell minus 0.0591 divided by N log of concentration of product divided by concentration of reactant. இதுதான் நம்மளோட நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இந்த என்டையர் செட்டப்பை மைனஸோட சேர்த்து இப்படிக்கா கொண்டு வரேன். ஓகேவா? அப்படி கொண்டு வந்தேன்னா நம்ம ஈக்குவேஷன் பார்க்க E நாட் இஸ் ஈக்குவல் டு 0.0591, ரைட் ஹேண்ட் சைடு இருந்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனதுனால மைனஸ், இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆயிரும். 0.051 டிவைடட் பை N log ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். புரிஞ்சிச்சா? கிளியரா? ஆல்சோ நமக்கு என்ன தெரியும், ஈக்குலிபிரியம் கேஸில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட்க்கு பதிலாக இதுக்கு பதிலாக நம்ம ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் KCயை சப்மிட் பண்ணலாம். அண்ட் ஸோ E naught of a cell is equal to 0.0591 divided by N log of KC is the right answer. டேக்கண்ணா ஒவ்வொரு தடவையும் நீ 0.0591 அப்படிங்கிறத யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ நீட் ஆஸ்பெக்டில் பார்க்குறேன்னா உங்கள் ஸ்கூல் எக்ஸாமுக்கு அஃப்கோர்ஸ் நீ இதை தான் யூஸ் பண்ணும். கால்குலேஷனுக்கு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் காமிச்சு நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் நீட் எக்ஸாமில் 0.0591க்கு பதிலாக 0.06 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. தட் வில் பி அன் ஈஸியர் ஆப்ஷன் ஃபார் யூ. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்காக்கண்ணா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? எஸ், ஆல் செட், ஆல் குட். ஓகே, ஃபைன். இப்போ ஃபைனல் ரிலேஷன் டாக்கண்ணா. ஃபஸ்ட்டு நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் பார்த்தோம். எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலில் E of a cell is equal to E naught minus 0. புது பேஜ்லேயே எழுதி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன படித்தோம்? நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம E of a cell is equal to E naught minus 0.06 divided by N log of 1 divided by concentration of M plus அப்படின்னு படித்தோம். இந்த concept is always used for what? It is always used only for SRP value, reduction potential based வேல்யூக்கு தான் இதை யூஸ் பண்ணுவேன் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் கேஸில். ரெண்டாவதா நீ என்ன படித்த? அடுத்ததா இதுவே நீ வந்து ஒரு EMF பேஸ்ட் வேல்யூ எடுக்கிற, ஒரு செல் பேஸ்ட் வேல்யூ எடுக்கிறேன்னா தென் E of a cell is equal to E naught minus 0.06 or 0.0591 கூட எடுத்துக்கலாம். N log of concentration of product divided by concentration of reactant னு எடுத்துக்கிட்ட இந்த formula is purely for
E of a cell. ஒரு செல்லோட வேல்யூ எடுத்துக்கிறேன்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். மூணாவதா நீ என்ன பண்ண? மூணாவதா நீ ஒரு at equilibrium. At equilibrium. உன் சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னா அப்போ E of a cell 0 ஆயிரும். E naught அந்த சைட் போட்டுக்கிட்டேனா you get E naught is equal to 0.06 divided by n log of concentration of product by reactant at equilibrium is equilibrium constant. So equilibrium based concept நீ படிச்சிட்ட. ஃபைனலா நீ என்ன பண்ண? ஃபைனலா எஸ் ஃபைனலா இப்போ E நாட்டுக்கும் நம்மளோட தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷனான டெல்டா ஜிக்குமான ரிலேஷனை கண்டுபிடிக்கிற. உனக்கு என்னன்னு தெரியும்? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் எஃப் இ ஆஃப் அ செல் அப்படின்னு தெரியும். கரெக்டா? இ நாட் ஆஃப் அ செல் அப்படின்னு தெரியும். கரெக்டா? ரைட். ஆல்சோ ஒர்க் அட் மேக்ஸிமம் பொட்டென்ஷியல். நீ மேக்ஸிமமாக ஒரு ஒர்க் பண்ண போறேன்னா அது எதை யூஸ் பண்ணி தான் பண்ணும்? ஃப்ரீ எனர்ஜி டெல்டா ஜி நாட்டை யூஸ் பண்ணி தான் பண்ணும். அதனால டெல்டா ஜி நாட்டை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேனா. போர்டு தெரியலையோ? 1 minute தான் கண்ணா. மேபி ஏதாச்சும் கலர் தெரியல, போர்டு தெரியலன்னா சொல்லு, சரியா? I'll write it again. ஸோ இதுதான் கான்செப்ட் கண்ணா. உனக்கு என்ன தெரியும்? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ ஆஃப் அ செல் அப்படின்னு தெரியும். கரெக்டாக? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ ஆஃப் அ செல் அப்படின்னு தெரியும். அட் மேக்ஸிமம் ஒர்க் அந்த மேக்ஸிமம் ஒர்க்கை நீ நடத்தணும்னா உன்னோட சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரீ எனர்ஜியை நீ ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியும். அதனால திஸ் மேக்ஸிமம் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி. அப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த டெல்டா ஜியை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எஸ், இந்த டெல்டா ஜியை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணனா ஒர்க்குக்கு பதிலாக டெல்டா ஜி வரும். ஸோ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ ஆஃப் அ செல் ஆர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் எடுத்துக்கிட்டேன்னா delta G naught is equal to minus NF E naught of a cell. This is our final formula. இதைத்தான் இங்கே கொடுத்துருக்கான். புரிஞ்சிச்சா? கிளியரா? உனக்கு போர்டு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன், விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். டே கண்ணா, போர்டு ஏதாச்சும் தெரியலன்னா சொல்லு, ஐ வில் ரைட் இட் இன் அ டார்க்கர் கலர். ஓகேவா? Yes, is that clear my dear? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? அபி பிரேக். இன்னும் ஒரு 2-3 கொஷின்ஸ் இருக்குடா கண்ணா. கொஷின்ஸை முடிச்சுட்டு வில் டேக் பிரேக். சரியா? ஜஸ்ட் 1 or 2 கொஷின்ஸ் ஆர் லெஃப்ட். அதை முடிச்சுட்டு வில் டேக் பிரேக். ஃபைன்? எஸ். இப்போ here you go with the first question. இங்க find the EMF of a cell in which following reaction takes place at 298 Kelvin சொல்லிட்டான். இங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டான். இந்த ரியாக்ஷன்ல இப்படி பிராக்கெட்ல கொடுத்துருக்கான் பாத்தியா? இதெல்லாம் கான்சென்ட்ரேஷன். சரியா? ஆல்சோ E naught of a cell என்ன? அண்ட் இந்த வேல்யூ நமக்கே தெரியும்ல, 0.06ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அந்த வேல்யூவும் கொடுத்துட்டான். இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீ இப்போ என்ன பண்ணணும்? உன்னோட செல்லோட இஎம்எஃப்பை கண்டுபிடிக்கணும். E naught of a cell இல்லை, E of a cell கண்டுபிடிக்கணும். அதற்கான நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? we know E of a cell is equal to E naught of a cell minus 0.0591. அதை நான் 0.06ன்னு எழுதிக்கிறேன். divided by n log of concentration of product divided by concentration of reactant. இப்போ values இங்க substitute பண்ணி பார்க்கலாமா? First இங்க concentration of reactant யாரு? Ag plus அதோட வேல்யூ 0.001. கரெக்டா? அப்போ இதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்? இதுக்கு பதிலா reactant வேல்யூக்கு பதிலா 0.001 சப்ஸ்டியூட் பண்றேன். ஆர் இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? கண்ணா 10 to the power எப்படி எழுதிக்கலாம்? டக்குன்னு சொல்லு பார்ப்போம். Quick. I want you guys to answer. 10 to the power -3 எழுதிக்கலாமா? எஸ். இந்த பாயிண்ட்டை நான் ரைட் ஹேண்ட் சைட் கூட்டிட்டு வந்தேன்னா 10 to the power ப்ளஸ், இதுவே லெஃப்ட் ஹேண்ட் சைட் கூட்டிட்டு வந்தேன்னா 10 to the power மைனஸ். கரெக்டா? அப்போ நான் இந்த பாயிண்ட்டை 1 2 3 இடம் தள்ளி வைக்கிறதுனால, பாயிண்ட்டை 3 இடம் தள்ளி வைக்கிறதுனால இட் இஸ் 10 to the power -3.
ஆல்சோ இங்க உனக்கு 2 Ag plus இருக்கு கரெக்டா அப்போ கான்சென்ட்ரேஷன்ல 2 Ag plus இருக்கு ஆர் 3 Ag plus இருக்கு அப்படின்லாம் வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் வேல்யூவை கான்சென்ட்ரேஷனோட பவர்ல போடணும் இதுதான் நிறைய பேர் பண்ற தப்பு ஸோ அந்த தப்பை நீங்க பண்ணிடாதீங்க this one is very 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 important புரிஞ்சுச்சுங்களா கிளியரா ரைட் ஓகே நெக்ஸ்ட் அடுத்ததா நீ என்ன பண்ணும் கண்ணா அடுத்ததா concentration of product இங்கே கொடுத்துருக்கான் அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ற சேம் வேல்யூ தான் ஸோ பெருசா உனக்கு இஷ்யூலாம் வராது அதனால நான் இங்கே 10 to the power minus 3 சப்ஸ்டியூட் பண்றேன் நெக்ஸ்ட் n வேல்யூ கண்டுபிடிக்கணும் இங்க நிக்கல் 2 பிளஸ்ஸா மாறுது அப்போ 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா எஸ் 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா Similarly, 2 Ag plus Ag மாறுது ஒரு Ag plus Ag மாறினா ஒரு எலக்ட்ரான் 2 Ag plus 2 Ag மாறிச்சுனா 2 எலக்ட்ரான் அப்போ obviously நிக்கல்ல இருந்தும் 2 எலக்ட்ரான் தான் Agல இருந்தும் 2 எலக்ட்ரான் தான் அப்போ n-க்கு பதிலா நீ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் you can substitute sorry n-க்கு பதிலா நீ you can substitute 2 ஃபைனலா E naught of a cell அவன் என்னன்னு கொடுத்திருக்கான் क्वेश्चनலயே இருக்கு பாரு E naught of a cell is 10.5 volt கரெக்ட்டா அதனால இங்க 10.5 volt புரிஞ்சுச்சா இப்போ நான் வேல்யூஸ்லாம் உனக்கு கொடுத்துட்டேன் இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு ஆன்சரை சொல்லு பார்ப்போம் ட்ரை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரை சொல்லு பார்ப்போம் அபி பி பட் ஐ எம் நாட் ஷுர் ராஜேந்திரன் 10.4 ஓகே சி சொல்லியிருக்காரு கைஸ் ட்ரை பண்ணுங்க இப்போ கட் பண்ணுறதுக்கு நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன் இந்த பவர் அண்ட் இது கட் ஆயிரும் Similarly, இதுவும் கட் ஆச்சுனா 0.03 கொடுக்கும் அப்போ உங்க வேல்யூ 10.5 மைனஸ் இங்க ஒரு 0.03 இருக்கா அது அப்படியே எழுதிக்கலாம் 0.03 log of இங்க டினாமினேட்டர்ல ஒரு 10 to the power minus 3 இருக்கு அது நியூமரேட்டருக்கு போச்சுனா 10 to the power plus 3 ஆ மாறும் அதனால log of 10 to the power plus 3 இப்போ இந்த log of 10 to the power plus 3 மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம் சரியா இந்த log of 10 to the power plus 3 மட்டும் நான் இங்க தனியா எழுதி காமிக்கிறேன் பாருங்களேன் log of 10 to the power plus 3 log of a power b ஃபார்மேட்ல இருக்கா இங்க a ங்கிறது 10 b ங்கிறது 3 கரெக்ட்டா அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம் b log of a அப்படிங்கற ஃபார்மேட்ல எழுதிக்கலாமா கரெக்ட்டா log of a power b ஃபார்மேட்ல இவ இருக்கான் அவனை b log of a ன்னு எழுதிக்கலாமா அப்ப இந்த 3 என்ன பண்ணும் முன்னாடி வருமா கரெக்ட்டா எஸ் சோ அதனால நான் என்ன பண்றேன் yes இப்போ I am going to write it as 10.5 minus 0.03 into 3 log of 10 log of 10 is equal to 1 உங்க எல்லாருக்குமே தெரியும் கரெக்ட்டா log of 10 is equal to 1 so அதனால அதை விட்டுறலாம் ரைட் இப்போ ஃபைனலா இதுதான் இருக்கு 0.03 into 3 is 0.09 10 to the 10.5 ல 0.09 போச்சுனா உனக்கு என்ன வேல்யூ வரும் 10 ல அப்படியே தான் 10 இருக்கும் 0.5 ல 0.09 கட் ஆகுது அப்போ obviously 41 அப்படிங்கற வேல்யூ வரும் 10.41 எங்க இருக்கு ஆப்ஷன் சி ல இருக்கு அதனால ஆப்ஷன் சி is the right answer புரிஞ்சுச்சா is that clear my dear yes option C is the right answer Rajendran Sharmila ரெண்டு பேரும் கரெக்ட்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க kudos my dear நீ ஆன்சர் சொல்லலேனாலும் if you have tried அதுக்கே ஒரு மிகப்பெரிய பாராட்டு ஏன்னா நீ ட்ரை பண்ணியிருக்க which mostly நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க so I'm telling you you are on the right track okay இந்த question நம்ம பார்த்துட்டோமா fine அடுத்த question for a cell reaction இங்க ஒரு cell reaction கொடுத்திருக்காங்க E naught of a cell இவ்வளோ fine standard Gibbs free energy கண்டுபிடிக்கணும் delta G naught of a cell கண்டுபிடிக்கணும் delta G naught கான ஃபார்முலா என்ன என் கூட சேர்ந்து நீங்களும் பிராக்டிஸ் பண்ணி ஆன்சரை சொல்லுங்க minus NF E naught of a cell இங்க n value f value E naught of a cell மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் உங்களுக்கான ஆன்சர் வந்துரும் try it and within a minute நானுமே உங்களுக்கு இதை சால்வ் பண்ணி காமிக்கிறேன் சரியா try this question and within a minute I will also solve this question
கண்ணா தெரியுதா உனக்கு எழுதுறதெல்லாம்? ஏதாச்சும் தெரியலனா சொல்லு சரியா? நான் டார்க்கர் கலர்ஸில் எழுதுறேன் because I am not able to identify whether you are able to see or not. Okay, so இப்போ நம்ம என்ன பண்றோம்? Faraday value அவனே கொடுத்துட்டான். கொடுக்கலைனாலும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் it is 96500. 96500. Next, E naught of a cell value அவனே கொடுத்திருக்கானா? E naught இங்க கொடுத்திருக்கான் 0.24. Next, இந்த reaction பார்த்தேனா Fe plus 3 Fe plus 2 மாறுது. 2 Fe 3 plus 2 plus மாறுது. அப்போ 2 electron transfer. Similarly 2 I minus I2 மாறுது. அப்போ 2 electron transfer. அப்போ உனக்கு என்ன தெரியும்? N value number of electron transfer 2 into Faraday's value 96500. Right? And finally, E naught of a cell இங்க இருக்கு 0.24. அதனால 0.24. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணேனா உனக்கு ஆன்சர் வரும். ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்றேன், கவனிச்சுக்கோ. 2 into 0.24. 2 into 0.24 எவ்வளோ கிடைக்கும்? அப்ராக்சிமேட்டா it is 0.48 into 96500. 96500 நீ 0.48 ஆல மல்டிப்ளை பண்ணணும். Obviously 0.48 னு சொல்லும்போ ஒரே நிமிஷம்டா, something happened. 0.48 நான் 0.5 னு எடுத்துக்கலாமா? கரெக்டா? அப்போ 0.5 into 96500. 96500 ஓட பாதி தான் உனக்கு ஆன்சரா வரும். அப்போ somewhere around ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போ உன்னோட ஆன்சர் will be -46320 joules mole inverse. இப்போ உன் வேல்யூ ஜூல்ஸ் மோல் இன்வர்ஸ்ல தான் இருக்கு. ஜூல்ஸை எப்படி நீ கிலோ ஜூல்ஸா மாத்துவ? ஜூல்ஸை எப்படி நீ கிலோ ஜூல்ஸா மாத்துவ? You know 10 to the power 3 joules is equal to 1 kilojoules. கரெக்டா? 10 to the power 3 joules is equal to 1 kilojoules. அப்போ உனக்கு இங்க வேல்யூ ஜூல்ஸ்ல இருக்கு, அதை கிலோ ஜூல்ஸுக்கு நீ மாத்தணும். என்ன பண்ணா போதும்? 10 to the power 3 இப்படிக்கா கொண்டு வந்தேன்னா 10 to the power -3. அப்போ 1 joule is equal to 10 to the power -3 kilojoule. இதை 10 to the power -3 ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா -46 -3ங்கிறதுனால 1 2 3.3 kilojoules mole inverse அப்படின்னு ஆன்சர் வரும். அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். So yes my dear, your answer is going to be what? Option A -46.32 kilojoules. ராஜேந்திரன், ஷர்மிளா 2 பேரும், அபி 3 பேரும் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் மை டியர். சூப்பர் 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 டக்கனா. எஸ். ஓகே, அடுத்ததா நம்ம எலக்ட்ரோலிசிஸ் அந்த ப்ராசஸ்க்கு எல்லாம் தான் போகிறோம். பட் பிஃபோர் தட் I'll give you guys a short little break. ஓகேவா? இப்போ 1:15 ஆயிடுச்சு. Take like 10 minutes of break. பிரேக் எடுத்துக்கோங்க. போர்டில் தெரியுதா? ஓகே. பிரேக் எடுத்துக்கோங்க. Take your 10 minutes of break and be back by 1. Be back by 1:25. ஓகேவா? 1:25க்கெல்லாம் மறக்காம வந்துருங்க. கைஸ், என்ன மேம் 10 minutes break தானா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் தான் இருக்கு, சரியா? அதையும் முடிச்சிட்டோம்னா சாப்டரே முடிஞ்சிடும். ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு டேக் பிரேக் அண்ட் பி பேக் பை 1:25.
Yes, hi, hello, எல்லாரும் பிரேக் முடிச்சிட்டு வந்தீங்களா? Shall we continue? Yes, shall we? Okay டக்கண்ணா. All right. இப்போ நம்ம Faraday's law of electrolysisல தான் ஸ்டார்ட் பண்றோம். Faraday's first law of electrolysisல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ Faraday's galvanic cell எடுத்திருக்காரா electrolytic cell இங்க எடுத்திருக்காரான்னு கேட்டிங்கன்னா ஒரு electrolytic cell தான் அவர் எடுத்திருக்காரு. And அந்த electrolytic cell வச்சு அவர் சொல்ல வர வேண்டிய விஷயம் ஆர் சொல்ல வர விஷயம் என்னன்னா ஏன்ட இந்த மாதிரி ஒரு செல் இருக்கு. ஃபைன், ஏன்ட இந்த மாதிரி ஒரு செல் இருக்கு. இந்த செல்லில் நான் கரண்ட்டை கொடுக்கும்போது whenever I provide charge to this device anode and cathode நான் கரண்ட்டை கொடுக்கும்போது அந்த கரண்ட்டில் நான் கொடுக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் அங்கே எவ்வளோ டெபாசிஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நடக்குது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும். இஃப் இன் கேஸ் நான் ஒரு யூனிட் ஆஃப் கரண்ட் கொடுத்தேன்னா ஆப்வியஸ்லி கொஞ்சோண்டு டெபாசிஷன் நடக்கும். இதுவே நான் 2 யூனிட் கொடுத்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டெபாசிஷன் ஃபஸ்ட் இருந்ததை விட டபுள் ஆகும். 3 யூனிட்னா ட்ரிபிள் ஆகும். 4 யூனிட்னா 4 டைம்ஸ் ஆகும். இந்த மாதிரி based on what amount of charge you give உங்களோட மாஸ் டெபாசிஷனும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆல்சோ இங்கே நீங்கள் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை எடுத்து விடுறதுக்காக நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் ஜெட்டை யூஸ் பண்ணுறீங்க. இந்த கான்ஸ்டன்ட் தான் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ஃபைன். இப்போ எனக்கு என்ன தெரியும்? மாஸ் m is directly proportional to zq அப்படின்னு தெரியும். கரெக்டா? இந்த m is directly proportional to q அப்படின்னு தெரியும். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக நான் வந்து z அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டை கொண்டு வரேன். அண்ட் ஸோ என்னோட ஈக்குவேஷன் m is equal to zq அப்படின்னு மாறுது. ஆல்சோ ஐ நோ சார்ஜ் q is equal to it current into time it. அதனால என்னோட ஃபார்முலா மாஸ் is equal to zit அப்படின்னு மாறுது. புரிஞ்சிச்சிங்களா? இங்கே எம்ங்கிறது மாஸ், ஜெட்டுங்கிறது கான்ஸ்டன்ட் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட் அண்ட் ஐங்கிறது கரண்ட், டீங்கிறது டைம். அடுத்ததா நம்ம ஃபாரடே செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ் தான் பார்க்குறோம். ஸோ ஃபாரடே செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலிசிஸில் இவர் என்ன பண்ணுறாருன்னா 2 செப்பரேட் எலக்ட்ரோலிட்டிக் செல்லை எடுத்துக்கிறாரு. இந்த 2 செல்லையுமே ஆனோட் கேத்தோட்னு சொல்லிட்டு 2 டிவிஷன்ஸ் இருக்குது. 2 எலக்ட்ரோலிட்டிக் செல்ஸ் இருக்குது. ஆனோட் கேத்தோட்னு சொல்லி உங்களுக்கு டிவிஷன்ஸ் இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, என்னதான் இந்த 2 செல்ஸ்லையும் வேற எலக்ட்ரோட்ஸும் வேற எலக்ட்ரோலைட்ஸும் இருந்தாலும் fine, it states when same quantity of electricity is passed through 2 different substance வேற electrolyte and வேற electrode இருக்கக்கூடிய 2 இடத்துலையும் நான் சேம் கரண்ட்டை பாஸ் பண்ணேன்னா then the amount of substance deposited எவ்வளோ amount deposit ஆயிருக்கு அப்படிங்கிறது it is proportional to the chemical equivalent. எவ்வளோ substance deposit ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம Wன்னு எடுத்துக்கலாம். it is directly proportional to our chemical equivalency. இந்த proportionality எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இதோட mass deposition W1, இது W2 and yes இதோட equivalence E1, இது E2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா then obviously W1 by W2 is equal to E1 by E2 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். புரிஞ்சிச்சா? கிளியரா? ரைட். அடுத்ததா கண்டக்டன்ஸ் ஆர் அந்த ப்ராசஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? என்னோட ஒரு லெட்ஸ் சே இந்த ஃபேஸை கட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஆர் ஐ வில் டேக் another மெட்டீரியல். ஒரே நிமிஷம்.
let's say இந்த ரிமோட் தான் உன்னோட வயர்னு வெச்சுக்கலாம். இப்போ இந்த வயர் வழியா என்ன ஆகுது? உன்னோட கரண்ட் பாஸ் ஆகுது. இப்படி இந்த கரண்ட்டை இவன் பாஸ் பண்ண விடலைனா, நீ கரண்ட் என் வழியா பாஸ் ஆக கூடாதுன்னு சொல்லி தடுத்தான்னா அந்த ஹிண்டரிங் ப்ராசஸை தான் ஆர் அந்த ஹிண்டரிங் நேச்சரை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கான யூனிட் ஓம், ரைட்? அண்ட் ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த கண்டக்டரோட லென்த்தை பொறுத்தும் ஏரியாவை பொறுத்தும் இருக்கு. Your resistance is directly proportional to length and is inversely proportional to area. இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நீ வந்துட்டு ரிமூவ் பண்ணும், கரெக்டா? இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணும். அப்போ ரிமூவ் பண்ணுறதுக்காக நீ என்ன ஆட் பண்ணிக்கிற? இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நீ ஒரு கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணுற. அந்த கான்ஸ்டன்ட் ரோ, இது பி இல்லை ரோ, இவனோட பேரு தான் ரெசிஸ்டிவிட்டி. புரிஞ்சிச்சிங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டிக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் இஸ் அ காமன் ஃபினாமினா. ஒரு மெட்டீரியல் கரண்ட்டை தடுக்குதுன்னா அந்த ப்ராசஸே நீ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். பட் பேஸ்ட் ஆன் த எலிமெண்ட்ஸ் நேச்சர், அது என்ன மெட்டீரியல், அது என்ன எலிமெண்ட் அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அதோட ஏரியா, அதோட லென்த், அதோட நேச்சர் எல்லாத்தையும் பொறுத்து அது எவ்வளோக்கு எவ்வளோ கரண்ட்டை தடுக்கும் அப்படிங்கிற தன்மை இருக்குது தெரியுமா, நேச்சர் இருக்குது தெரியுமா, அந்த நேச்சரை தான் நம்ம ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரெசிஸ்டிவிட்டியை தான் ரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சிச்சிங்களா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் மை டியர்? ஓகே, ஃபைன். அடுத்ததா கண்டக்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸோட ஆப்போசிட் நேச்சர் தான் கண்டக்டன்ஸ். ஒரு எலிமெண்ட் கரண்ட்டை தடுத்துச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸ், இல்லை கரண்ட்டை தடுக்காமல் அது வழியாக ஃப்ளோ பண்ண விட்டுச்சுன்னா அதைத்தான் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டக்டன்ஸை நீ ஜீன்னு சொல்லுவேன். அண்ட் ஜி இஸ் ஆல்வேஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால் நீ ரெசிஸ்டன்ஸ்க்கு யூனிட் ஓம் அப்படின்னு சொன்னேன்னா கண்டக்டன்ஸ்க்கு யூனிட் ஓம் இன்வர்ஸ் ஆர் மோ ஆர் ஈவன் சைமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா கண்டக்டிவிட்டி. எப்படி ரெசிஸ்டிவிட்டி பார்த்தையோ, கண்டக்டிவிட்டியும் இஸ் லைக் அ ஸ்பெசிஃபிக் ஃபினாமினா அண்ட் அதற்கான ஃபார்முலா சேம். அங்கே பார்த்திய மாதிரியே K is equal to G into L by A. புரிஞ்சிச்சா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கான்செப்டா, அதனால தான் நான் கடகடா குடுகுடுன்னு முடிச்சு விட்றேன். சரியா? நெக்ஸ்ட், இப்போ ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு எலக்ட்ரோலிட்டிக் செல்லுன்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த செல்லோட ஏரியாவும், ரைட், அந்த செல்லில் இருக்கக்கூடிய ஏரியா அண்ட் லென்த்து மாறப்போகிறதில்ல. மேபி எலக்ட்ரோட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட் மட்டும்தான் மாறப்போகுது, கரெக்டா? அப்போது ஒரு செல்லில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது ரெண்டு விஷயம்தான். ஒன்று ஏரியா, இன்னொன்று லென்த். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்ச வேல்யூ தான் உன்னோட L/A. இந்த ரெண்டு வேல்யூவையும் சேர்த்து தான் நீ செல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிற. இனிமேல் ஒவ்வொரு இடத்துலையும் நீ L/A, கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு G இன்டூ L/A, L/A, L/Aன்னு போட வேணாம். டைரெக்டாக நீ G ஸ்டார் அப்படிங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம். G ஸ்டார்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் நன் அதர் தேன் செல் கான்ஸ்டன்ட். செல் கான்ஸ்டன்ட். புரிஞ்சிச்சா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் மை டியர்? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. ஃபைன். ரொம்ப ஈஸியான கான்செப்ட், அதனால தான் நான் சீக்கிரமாக உனக்கு சொல்லித்தரேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோ, கிளாரிஃபை பண்ணிக்கோ. சரியா? ரைட். அடுத்ததா நம்ம கண்டக்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்க்கு தான் வரும். கண்டக்டன்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ். ஒன்று மெட்டாலிக் கண்டக்டன்ஸ், இன்னொன்று அயானிக் கண்டக்டன்ஸ். கண்ணா ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல் ஆர் ஒரு பொதுவாகவே ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டேன்னா அங்கே ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று உன்னோட எலக்ட்ரோலைட், இன்னொன்று உன்னோட எலக்ட்ரோட். எலக்ட்ரோட் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டக்டன்ஸை தான் நீ மெட்டாலிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னும், அந்த எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய கண்டக்டன்ஸை தான் நீ அயானிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னும் சொல்கிறேன். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ, மெட்டாலிக் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பொறுத்து இருக்கும். பட் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது உன்னோட எலக்ட்ரோலைட்டில் எவ்வளோ அயான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். ரெண்டாவது, it depends on the nature and structure of metal. இங்கேயும் it depends on the nature of electron, size of ion, nature of solvent and finally concentration of electrolyte. ஃபைனலாக ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒரு எலக்ட்ரானிக் கண்டக்டன்ஸில் டெம்பரேச்சர் கூடும்போ கண்டக்ஷன் குறையும்,
when temperature increases metallic conductance அப்படிங்கிறது குறையும். இதுவே ஒரு ionic conductanceல temperature increase பண்ணனா அங்க அந்த molecule இன்னும் நிறைய ions produce பண்ணும். அதனால whenever temperature is increased, your ionic conductance is also increased. புரிஞ்சுச்சா? இது ஒன்று மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஃப்ரென்ஸ். அதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் மெட்டாலிக் கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும், பட் அயானிக் கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அயானிக் கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது? ஏன்னா அயான்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் ஆகும். அதனால புரிஞ்சுச்சா? கிளியரா? Is that clear? Is that clear, my dear? Okay, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோ டவுட்டை கிளியர் பண்ணிக்கோ. ஆக்சுவலாக நமக்கு சண்டே சம்பவம் இருக்கு இல்லையா, அதனால தான் நான் குடு கடகடான்னு இதை முடிச்சு விட்டுட்ருக்கேன். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ எனி டைம். நெக்ஸ்ட், மோலார் கண்டக்டிவிட்டினா என்ன? நம்மளோட அயான்ஸ் உருவாக்கக்கூடிய கண்டக்டன்ஸை தான் நம்ம அயானிக் கண்டக்டன்ஸ்னு சொல்கிறோம். அந்த அயானிக் கண்டக்டன்ட் ஒரு சப் கேட்டகரி தான் இந்த மோலார் கண்டக்டன்ஸ். அதாவது 1 mole of electrolyte in a solution. நீ ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிற, அந்த சொல்யூஷனில் 1 mole of electrolyte அந்த சொல்யூஷனில் இருக்கு. ஃபைன். இந்த 1 mole of electrolyteோட கண்டக்டன்ஸ் எப்படி இருக்கும், அயானிக் கண்டக்டன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தேன்னா that is called as molar conductivity. இதை நம்ம lambda m அப்படிங்கிற யூனிட்டை வச்சு சொல்லுவோம். அண்ட் இதோட யூனிட்ஸும் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்சோ இதற்கான ஃபார்முலா என்ன? lambda m is equal to molar conductivity இல்லையா, அதனால டினாமினேட்டரில் molarity வரும். based on the value, உன்னோட வேல்யூ சென்டிமீட்டரில் இருக்குன்னா 10 to the power 3ஐயும், மீட்டரில் இருக்குன்னா 10 to the power -3ஐயும் நீ ஆட் பண்ணுவ. அதனால தான் ஃபார்முலாவில் இதை 10 to the power 3 ஆர் 10 to the power -3 கே கப்பா டிவைடட் பை மொலாரிட்டின்னு இருக்குது. இங்கே கப்பா கேங்கிறது நம்மளோட கண்டக்டிவிட்டி. புரிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட் அடுத்ததா ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி. அங்கே நீ மொலாரிட்டியை டினாமினேட்டரில் வச்சுருந்த, மொலாரிட்டியை தூக்கிட்டு நார்மாலிட்டியை ஆட் பண்ணேன்னா அதுதான் ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி. ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டிக்கான டெஃபினிஷன் என்ன? இட் இஸ் த கண்டக்டன்ஸ் ஆஃபர்ட் பை all the ions formed by dissolving 1 gram equivalent electrolyte in a solution. 1 mole electrolyte in a solution na adu molar conductivity. 1 gram equivalent in a solution na adu vandute equivalent conductivity. புரிஞ்சுச்சா? யூனிட்டும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். அங்கே மோலார் கண்டக்டிவிட்டிக்கு lambda m னா இவனுக்கு lambda eq அப்படின்னு வரும். மற்றபடி பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இங்கே இருக்காது. ஓகே, எஸ், ஃபைன். இப்போ இது நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா என்ன, வீக் எலக்ட்ரோலைட்னா என்னன்னு சொல்ல முடியுமா? கைஸ், கேன் யூ டெல் மீ வாட் இஸ் மென் பை ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட்? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா என்ன, வீக் எலக்ட்ரோலைட்னா என்னக்கண்ணா சொல்லு பார்ப்போம். குவிக் குவிக் குவிக். இப்போ என்கிட்ட ஒரு மாலிகுல் இருக்கு, சரியா? லெட்ஸ் சே ஐ ஹேவ் NaCl in one hand and in the other hand I have acetic acid CH3COOH. புரிஞ்சுச்சா? ஒரு இடத்துல என்கிட்ட NaCl இருக்கு, NaCl இருக்கு, இன்னொரு இடத்துல CH3COOH இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை ரெண்டுத்தையுமே நான் ஒரு பவுல் ஆஃப் வாட்டரில் ஆட் பண்ணுறேன், சரியா? ஒரு பவுல் ஆஃப் சால்வெண்ட், ஏதோ ஒரு சால்வெண்ட்டில் ரெண்டுத்தையும் போடுறேன். இப்போது NaCl தண்ணியில் போட்டதும் அது இமீடியட்டாக Na ப்ளஸ்ஸாகவும் Cl மைனஸாகவும் மாறிடுது. பட் அசிட்டிக் ஆசிடை நான் தண்ணியில் போட்டேன்னா it becomes CH3COO minus and H plus. இங்கே இது ரெண்டுத்திற்குமான வித்தியாசம் என்ன கண்ணா? யாராச்சும் சொல்ல முடியுமா? இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன? இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன? இங்கே NaCl கம்ப்ளீட்டாக அயானாக மாறி இருக்கு. You get ions on dissolving it in solvent.
கரெக்டா? இப்படி ஒரு மாலிகுலை நான் தண்ணியிலையோ இல்லை எலக்ட்ரோலைட்லையோ போடும்போது அது கம்ப்ளீட் அயான்ஸாக மாறுச்சுன்னா தென் அந்த அந்த சொல்யூஷனை தான் ஆர் அந்த அயான்ஸ் இருக்கக்கூடிய சிஸ்டமை தான் நான் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவேன். இதுவே அசிட்டிக் ஆசிடை நான் தண்ணியில் போட்டப்போ அது CH3COO- காம்ப்ளெக்ஸையும் H+ங்கிற ஒரு அயானையும் தந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் அயானை தந்துச்சுன்னா தென் அதைத்தான் நான் வீக் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட்கான டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? எஸ் ராஜேந்திரன், என்ன டவுட் கண்ணா? வாட் எவர் டவுட் யூ ஹேவ் ப்ளீஸ் ஆஸ்க். என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க பார்ப்போம். எஸ், என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க பார்ப்போம். Whatever doubts you have, please ask again, Dakana. Doubt கேளுங்க. Meanwhile, நான் next conceptக்கு போறேன். சரியா? So இப்போ strong electrolyte கம்ப்ளீட்டா அயான்ஸை தருது. weak electrolyte ஒரு காம்ப்ளெக்ஸையும் அயானையும் தருது. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸை நான் திருப்பி தண்ணியில் போட்டேன்னா அது திருப்பி இன்னொரு காம்ப்ளெக்ஸையும் அயானையும் தரும். திருப்பி நான் டைல்யூட் பண்ணேன்னா திருப்பி ஒரு காம்ப்ளெக்ஸ் அண்ட் அயனை தரும். இப்படி இந்த CH3COO- பிரிஞ்சு 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 ஆன் இன்ஃபினைட் டைல்யூஷன் தான் உங்களுக்கான அயான்ஸை கம்ப்ளீட்டாக தரும். அதைத்தான் நம்ம கிராஃபில் பார்க்க போகிறோம். இன் கேஸ் ஆஃப் அ வீக் எலக்ட்ரோலைட் உங்களோட கிராஃப் கர்வ்டாக இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்டில் தான் இன்ஃபினைட் டைல்யூஷனில் தான் உங்களோட lambda naught m ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுவே ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா அது டைரெக்டாக ரீச் பண்ணிடும். காரணம் ஏன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் சீக்கிரமாக அயான்ஸாக மாறிடும். புரிஞ்சிச்சுங்களா? இதில் இந்த ஒரு ஈக்குவேஷன் நிறையா பேர் கேட்குறீங்க மேம் இது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வருமா அப்படின்லாம். டிக்கண்ணா இது ரொம்ப ஈஸியான ஈக்குவேஷன்டா. இதோட பேர் இது வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுவோம்னா டைல்யூஷன் பேஸ் கான்செப்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். இதோட பேர் DHO ஈக்குவேஷன், டிபே ஹக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இங்கே லாம்டாங்கிறது உங்களோட நார்மல் மோலார் கண்டக்டிவிட்டி, லாம்டா நாட்டுங்கிறது அட் இன்ஃபினைட் டைல்யூஷன் உங்களுக்கு ஒரு மோலார் கண்டக்டிவிட்டி கிடைக்கும் இல்லையா? இங்கே அதைத்தான் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டின்னு சொல்கிறோம். மூணாவது ஏ ஒரு கான்ஸ்டன்ட் அண்ட் சிங்கிறது கான்சென்ட்ரேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? எஸ். Now we are here with the questions. So இந்த questionக்கான ஆன்சர் என்னங்கிறத டக்குன்னு சட்டுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ராஜேந்திரன், it will happen Dakana, but for certain elements it will happen. ஒரு சில இடத்துல நடக்கலாம், most of the casesல நடக்காது. ஓகேங்களா? Is that clear? So இந்த questionக்கான ஆன்சர் என்ன? An increase in equivalent conductance of a strong electrolyte with dilution is mainly due to என்ன காரணம்? ஏன் வந்துட்டு நான் ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை டைல்யூட் பண்ணும்போ ஆர் பொதுவாகவே ஒரு எலக்ட்ரோலைட்டை டைல்யூட் பண்ணும்போ அதோட ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன காரணம்? வாட்ஸ் த ரீசன் டாக்கண்ணா? 4 ஆப்ஷன் இருக்குது. யோசிச்சு எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண. அண்ட் எஸ், யாராச்சும் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். So Rajendran, Sharmila, please answer. Abhi, answer பண்ணுங்க. கார்த்திஷ், answer டாக்கண்ணா. ஷர்மிளா, சியா இருக்குமோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. வில் சி டாக்கண்ணா. சீதானான்னு பார்த்துடலாம். அதர்ஸ், வாட் அபவுட் அதர்ஸ்? இப்போ நீ யோசிச்சு பாரு, ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை நீ வந்துட்டு டைல்யூட் பண்ணிக்கிட்டே வர. அப்போ நீ டைல்யூட் பண்ண என்ன நடக்கும்? ஃபஸ்ட் இனிஷியலாக உன் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் இருக்குது, நீ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணதும் அதோட ஏரியா இப்படி மாறிடுது. திருப்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுற உன்னோட ஏரியா இப்படி மாறிடுச்சு. கரெக்டாக? அப்போ இப்போ ஓவராலாக ஆஃப்டர் இன்ஃபினைட் டைல்யூஷன் உன்னோட சொல்யூஷனில் நிறைய தண்ணி இருக்குது. அப்போது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் இனிஷியலாகவே அயான்ஸாக மாறி இருக்கும். கரெக்டா? அட் இன்ஃபினைட் டைல்யூஷன் என்ன ஆகும்னா இந்த அயான்ஸ்னால ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆக முடியும். அந்த அயான்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆகும்.
அதனால there is an increase in ionic mobility. Number of ions increase ஆகுமா? ஆகாது in case of a strong electrolyte. ஏன்னா strong electrolyte கொஞ்சம் dilute பண்ணினாவே ions-ஆ மாறிடும். Next, 100% ionization of electrolyte. அது dilutionலயே நடந்துரும், infinite dilutionல நடக்கும்லாம் நம்மளால சொல்ல முடியாது. Then, increase in both number of ions as well as ionic mobility கிடையாது. Ionic mobility மட்டும்தான் ஏறும். அதனால option B is the right answer. ஓகேவா? கிளியரா? அடுத்த question. இந்த questionஐ பாருங்க. The conductivity of a centimolar solution of KCl at 25 degrees Celsius இவ்வளோன்னு சொல்லிட்டான். Conductivity kappa value கொடுத்துட்டான். And the resistance of a cell containing the solution resistance R value கொடுத்துட்டான். Cell constant ஓட G star ஓட value என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? So யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். This is a very very easy question டாக்கண்ணா. So சீக்கிரமா எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. First of all, centimolar, molar, decimolar அப்படினா என்னெல்லாம் தெரியுமா? Centimolar, molar, decimolar அப்படினா என்னன்னு தெரியுமா? Dekana, please note it down. யாருக்காச்சும் தெரியாதுன்னா first அதை நோட் பண்ணிக்கோ. 1 molar solution தான் நீ molar solution அப்படின்னு சொல்லுவ. புரிஞ்சுச்சா? இதுவே half molar solution தான் நீ semi-molar அப்படின்னு சொல்லுவ. ஓகேவா? Next, decimolar இருக்கு, centimolar இருக்கு. I'll write it down. You have a concept called as decimolar. You have a concept called as centimolar. So, and also உனக்கு இன்னொன்று இருக்கே. What is it? You have a concept called as bimolar. Bimolar mostly நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, பட் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? ஸோ டெசிமோலார்னா என்ன, சென்டிமோலார்னா என்ன, பைமோலார்னா என்ன? பைமோலார்னா the solution has 2 moles concentration. Decimolarna and the solution 1 by or m by 10 molar concentration. m ங்கிறது அவன் எவ்வளோ மோலார், 2 decimolar 3 decimolarனு சொன்னானா அந்த வேல்யூ அதான் m. ஃபைனலாக சென்டிமோலார்னு சொல்லும்போது m divided by 100. m divided by 100. ஸோ யாருக்காச்சும் இது தெரியாதுன்னா ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் ரக்கண்ணா. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட், ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், அட் த சேம் டைம் நிறைய இடத்துல நீ யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். நோட் பண்ணிட்டியா? ஃபைன். எஸ். ஸோ இப்போது கொஷனில் நம்மள்கிட்ட ஜி ஸ்டார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஜி ஸ்டாருக்கான ஃபார்முலா என்ன? உனக்கு என்ன தெரியும்? கப்பா இஸ் ஈக்குவல் டு ஜி ஸ்டார். கரெக்டா? ஜிக்கு பதிலாக நீ என்ன பண்ணிக்கலாம்? 1 by r சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஜி ஸ்டார் டிவைடட் பை ஆர். இதை ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணேன்னா ஆர், சாரி இதை இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன்னா ஜி ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் கப்பா. கரெக்டா? ஆர் இன்ட்டு கப்பா. இங்கே ஆர் வேல்யூ தெரியுமா? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 60 ohms அவனே சொல்லியிருக்கான். இங்கே பார்த்தீங்களா 60. கப்பா வேல்யூ கொடுத்துருக்கானா 0.02. கரெக்டா? இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணேன்னா உனக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் என்னன்னு சொல்லு பார்ப்போம். ராஜேந்திரன் டி சொல்லியிருக்காங்க. ஷர்மிளா ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். If you multiply 60 with 0.02 என்ன நடக்கும்? 60 2s are 120. But 0.02 சொல்லும்போது obviously 2 0 கட் டவுன் ஆகும். கரெக்டா? அப்போ உங்கள் வேல்யூ 1.2 சம்திங் வர மாதிரி இருக்கும். அண்ட் ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி will be the right answer. Is that clear? ஆப்ஷன் டி தான் நம்மளோட கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஃபைன். ஓகே, இப்போ oops சரி தெரிஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் ட்ரை திஸ் கொஷின் டாக்கண்ணா. ட்ரை திஸ் கொஷின் அண்ட் லெட் மீ நோ த ஆன்சர். இந்த கொஷினை ட்ரை பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கான்? The number of Faraday required to produce 20 gram of calcium
from molten calcium chloride is. Calcium ஓட atomic mass கொடுத்துட்டான். சரியா? கிளியரா? ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 1 mole ரொம்ப ஈஸியான கான்செப்ட் நீ பயங்கர ஸ்டெப்லாம் போவேனா 1 mole is equal to molar mass of an atom. 1 mole is equal to molar mass of an atom. கரெக்டா? அப்போ 1 mole of calcium எவ்வளவா இருக்கும்? 1 mole of calcium is equal to atomic mass of calcium வந்து 40யா? So 40 grams. But question என்ன சொல்லியிருக்கா? 20 gramsக்கு தேவையான number of Faraday என்னன்னு தான் கேட்டிருக்கான். Also remember 1 mole of a substance எடுக்கிறதுக்கு உனக்கு தேவையான Faraday is 1 Faraday. புரிஞ்சுச்சா? 1 mole needs 1 Faraday அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? கிளியரா? ரைட்? இப்படி தான் போடுவியா? யோசிச்சு சொல்லு 1 mole of value எடுக்கிறதுக்கு 1 Faraday வேணும். That is all fine. But இங்க பிளெயினா கால்சியம் மட்டும் கொடுக்கல, கால்சியம் குளோரைட் கொடுத்துருக்கான். அப்போ கால்சியம் குளோரைடை Ca2 + 2Cl மைனஸ்னு சொல்லி உன்னால பிரிக்க முடியுமா? அப்போ கால்சியமோட சார்ஜ் வேல்யூ என்ன? Ca2+. கரெக்டா? கால்சியமோட சார்ஜ் வேல்யூ என்ன? Ca2+. அப்போ நீ என்ன பண்ணணும்? You have to consider this charge value as well. Charge value வச்சு பார்க்கும்போது fine. Number of moles required எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ஈஸி. Given mass divided by molar mass. அப்போ 20 for calcium divided by 40 which is the molar mass of calcium. கட் பண்ணேனா 1/2 வரும் or 0.5 moles வரும். கரெக்டா? அடுத்தது நீ என்ன பண்ணணும்? Yes, 20 gram is equal to 0.5 moles னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. 20 gram is equal to 0.5 moles னு தெரிஞ்சிருச்சு. Also calcium 2+ இருக்கிறதுனால அதுக்கு 2 Faraday of current வேணும். A+ இருந்தா 1 Faraday, A2+ னா 2 Faraday வேணும். கரெக்டா? இப்போ 2 Faraday is needed for 1 mole of calcium. இங்க உன்ட்ட எவ்வளோ mole of calcium இருக்கு? You have 0.5 moles of calcium. அப்போ ஒரு மோலுக்கு 2 Faraday னா half a moleக்கு எவ்வளோ Faraday தேவைப்படும்? 1 Faraday. And so option D is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? Very good. Abhi, Rajender, very good my dear. Obviously option D is the right answer. Okay? Yes. அடுத்ததா நம்ம இப்போ கோல்ராஸ் லாவை பற்றி தான் பேச போகிறோம். கோல்ராஸ் லா அப்படின்னா என்ன? இந்த லால என்ன சொல்ல வராங்க? கோல்ராஸ் என்ன பண்ணாரு? ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு with the help of limiting molar conductivity of ions. உங்களோட அயான்ஸோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி தெரிஞ்சாவே போதும், அதை வச்சு ஒரு எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னார். The law states that the limiting molar conductivity of an electrolyte can be represented by adding the sum of anion and cations limiting molar conductivity. எப்படி மேம்? let us take NaCl. NaCl யாரெல்லாம் இருக்கா? Na plus Cl minus. அப்போ நான் limiting molar conductivity of NaCl கண்டுபிடிக்கணும்னா நான் limiting molar conductivity of Na plus ஐயும் limiting molar conductivity of Cl minus ஐயும் ஆட் பண்ணா போதும், எனக்கு அதற்கான வேல்யூ வந்துடும். புரிஞ்சுச்சா? Is that clear my dear? இதைத்தான் கோல்ராஸ் லா சொல்லியிருக்காரு. பட் இதை நம்ம ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் வீக் எலக்ட்ரோலைட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது நம்ம எல்லாருக்கும் அசிட்டிக் ஆசிட் ஒரு வீக் எலக்ட்ரோலைட்னு தெரியும். இதோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்க எப்படி ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு அதோட அயான்ஸோட வேல்யூஸ் ஆட் பண்ணோமோ, ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு இந்த வீக் எலக்ட்ரோலைட்டோட காம்ப்ளெக்ஸ் அதாவது CH3COO மைனஸ் அண்ட் அயான் அதாவது H ப்ளஸ் இதை ரெண்டுத்தையும் வச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸை ஆட் ஆர் மைனஸ் பண்ணுறது வழியாக உன்னால் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும்.
எப்படின்னு சொல்கிறேன். இப்போது என்னோட CH3COOHல CH3COO மைனஸும் இருக்குது, H ப்ளஸும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், CH3COO மைனஸை sodium acetate சால்ட்டிலேருந்து எடுத்துக்கிறேன். You know salts are strong electrolyte. ஞாபகம் வச்சுக்கோ, எல்லா salts, strong acids, strong base எல்லாமே வந்துட்டு strong electrolytes தான். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் வேணுமா, HCl இருந்து எடுத்துக்கிறேன். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ராவா யாரெல்லாம் இருக்கா கவனிச்சு பாரு, இங்கே சோடியம் இருக்கா, இங்கே குளோரின் இருக்கா. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக NaCl மைனஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்க ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸை ஆட் ஆர் மைனஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறத தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லுது. கிளியரா புரிஞ்சிச்சிங்களா? ரைட். ரெண்டாவதா நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட கோல்ராஸ் லாலேருந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷனையும் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டையும் கண்டுபிடிக்கிறோம். டேக்கண்ணா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, மோஸ்ட் ஆஃப் த கேஸில் இந்த கொஷனில் வந்து சி வராது, டைரெக்டாக ஆல்ஃபா ஸ்கொயர் ஆர் சாரி இது இல்லை, சி ஆல்ஃபா ஸ்கொயர் தான் எடுத்துப்பேன். 1 மைனஸ் ஆல்ஃபா வராது, ஏன்னா 1 மைனஸ் ஆல்ஃபா இஸ் அ வெரி ஸ்மால் வேல்யூ. அதனால் நீ அதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். சரியா புரிஞ்சிச்சா? கேல்குலேஷன்ஸில் நீ அதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், பட் ஃபார்முலா கேட்டாங்கன்னா இப்படி தான் எழுதணும். ஓகேவா? ரைட். ஃபைனல் கான்செப்ட்டுக்கு வந்துட்டோம், விச் இஸ் பேட்டரிஸ். பேட்டரிஸ் ரெண்டு வகைப்படும், ஒன்று பிரைமரி செல், இன்னொன்று செகண்டரி செல். பிரைமரி செல்னா என்ன, எந்தெந்த செல்ஸை உன்னால் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியுதோ அது எல்லாமே பிரைமரி செல். எக்ஸாம்பிள், உன் மொபைலில் இருக்கக்கூடிய பேட்டரி, உன்னோட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய பேட்டரி, ஆர் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய பேட்டரி, ஐபேடில் இருக்கக்கூடிய பேட்டரி, இது எல்லாமே பிரைமரி செல். பட் எந்த ஒரு செல்லை உன்னால் ரீசார்ஜ் மாற்றி சொல்லிட்டேனோ, ரீசார்ஜ் பண்ண முடியாதது பிரைமரி செல், ரீசார்ஜ் பண்ண முடிஞ்சது செகண்டரி செல். சாரிடா கண்ணா. ஸோ ரீசார்ஜ் பண்ண முடியாதது பிரைமரி செல். எக்ஸாம்பிள் நம்மளோட வாட் வி சே, இங்கே பார்த்தீங்களா இந்த குட்டி ஊண்டு டியூராசெல் செல், நம்மளோட வாட்சில் இருக்கக்கூடிய இந்த குட்டி செல், இது எல்லாமே பிரைமரி செல்ஸ். பட் நம்ம ஃபோனில், நம்ம காரில், நம்மளோட பைக்கில் எல்லாம் இருக்கக்கூடியது செகண்டரி செல்ஸ். ரெண்டாவது, பிரைமரி செல்ஸில் ரியாக்ஷன் ஒரே ஒரு தடவை தான் நடக்கும், முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செல்லை தூக்கி போட்டுடணும். பட் இதுவே செகண்டரி செல்னா ரியாக்ஷன் நடக்கும், திருப்பி ரீசார்ஜ் பண்ணும்போது ரியாக்ஷன் ரிவர்ஸில் நடக்கும், திருப்பி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போது நம்மளோட பிரைமரி செல்லில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரை செல். இந்த ட்ரை செல்லில் நீ மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது, ஜிங்க் 2+ மாறுது. கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது, மேங்கனீஸ் ஆக்சைடு அமோனியா கூட சேர்ந்து மேங்கனீஸ் ஹைட்ராக்சைடாகவும் NH3ஆகவும் மாறுது. நெக்ஸ்ட், இங்கே எவ்வளோ வோல்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, 1.5 வோல்ட்ஸ். இதற்கான எக்ஸாம்பிள் என்ன, டிரான்சிஸ்டர்ஸ் அண்ட் கிளாக்ஸ். இதை மட்டும் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், பெருசாக வேறு எதுவுமே இங்கே தேவைப்படாது. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட், லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ஆனோடில் என்ன ரியாக்ஷன், கேத்தோடில் என்ன ரியாக்ஷன், என்ன எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணுறோம், விச் இஸ் 38% ஆஃப் H2SO4. அண்ட் எஸ் 38% தான், மிச்சம் 62% என்னவா இருக்கும், வாட்டராக தான் இருக்கும். அண்ட் ஃபைனலாக ரீசார்ஜ் பண்ணும்போது என்ன நடக்கும், சார்ஜிங்கில் நார்மலாக வந்துட்டு நம்ம இந்த பேட்டரியை யூஸ் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் இப்படி நடக்கும். இதுவே ரீசார்ஜ் பண்ணும்போது லெட் சல்ஃபேட் லெட் ஆக்சைடாகவும், இந்த லெட் சல்ஃபேட் லெட்டாகவும் சல்ஃபேட்டோ அயான்ஸாகவும் மாறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் 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 உங்கள் கொஷனில் சார்ஜ் கேட்குறானா, ரீசார்ஜ் கேட்குறானா, ட்ரெயின் கேட்குறானா, இல்லை ரிவர்ஸ் ரியாக்ஷன் கேட்குறானா அப்படிங்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணணும். ரைட். மூணாவதா ஃபியூவல் செல். ஃபியூவல் செல் ரொம்ப 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 முக்கியம். அண்ட் ஃபியூவல் செல்லில் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க, ஆக்சிஜன் யூஸ் பண்ணுவாங்க, ஏன் மீத்தேனை கூட யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இப்போது இங்கே ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட செல் டிவைஸ். ஒரு இடத்துலேருந்து ஹைட்ரஜனும் இன்னொரு இடத்துலேருந்து ஆக்சிஜனையும் நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணி வாட்டராக வெளியில் வந்துடும். பட் இந்த ரியாக்ஷனில் ஹைட்ரஜன்லேருந்து ஒரு எலக்ட்ரான் H+ மாறும்போது ஒரு எலக்ட்ரான் வரும். அந்த எலக்ட்ரான் திருப்பி ஆக்சிஜன் கூட போய் சேர்ந்து தான் H2O ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த எலக்ட்ரானை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் கால்ட் as ஃபியூவல் செல்.
fuel cell ஓட reaction ரொம்ப முக்கியம். Please note it down. Finally, yes, இப்போ நம்ம questionக்கு வந்துட்டோம். இந்த questionக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Very easy question, fuel cell based question. So கடகடா குடுகுடுன்னு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். We are about to finish the session dakana. We are about to finish the session. So ஒரு typical fuel cell reactants and products என்னவா இருக்கும்? A வா, B யா, C யா, D யா? யோசிச்சு சொல்லு. Quick dakana. Quick சொல்லு பாப்போம். Yes. என்னடா கண்ணா சத்தத்தையே காணோம். சரி ஆன்சர் பார்த்தரலாமா? ரைட். ஒரு டிபிக்கல் ஃபியூவல் செல்ல ரியாக்டன்ட் ஹைட்ரஜன் ஆக்சிஜனாவும் ப்ராடக்ட் வந்துட்டு வாட்டர் மாலிகுலாவும் இருக்கும். அதைத்தான் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ அதனால ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததா இந்த ஒரு கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க, தெரியலைனாலும் பரவாயில்ல, ஐ வில் டீச் யூ. இது நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஐ நோ பட் இஃப் யூ நோ த ஆன்சர் ப்ளீஸ் லெட் மீ நோ. இஃப் யூ நோ த ஆன்சர்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. எப்போவுமே ஒரு ஃபியூவல் செல்லோட எஃபிஷியன்சியை, சின்ஸ் ஃபியூவல் செல்லில் ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால எஃபிஷியன்சியை டெல்டா ஜி பை ஹெச்சை வச்சு தான் சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். திஸ் இஸ் ஆல்சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அதனால ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதற்கான ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ரைட், இதற்கான ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். Device that converts energy of combustion of fuels like hydrogen, methane directly into electrical energy. Fuel வந்திருக்கு, அப்போ அது என்னவா இருக்கும்? Fuel cell தான் இருக்கும். அதனால option B is the right answer. Radhika, Rajendran, Abhi, very good. Sharmila, very good Rakana. Super. Option C is B is the right answer. ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக லாஸ்ட்டாக கதம்னு சொல்லி கரோஷனோட முடிக்க போகிறோம். ஸோ கரோஷன்னா எனக்குன்னா அர்த்தம், எந்த ஒரு மெட்டல் சர்ஃபேஸை நம்ம ரொம்ப நாளைக்கு ஒரு மாய்ஸ்டான சரௌண்டிங்கில் வைக்கிறோமோ, அப்போது அந்த மெட்டலுக்கு மேலே அந்த மெட்டல் திஸ் மெட்டல் வில் பி கன்வெர்டட் இன்டு மெட்டல் ஆக்சைடு. ஓகேவா? அப்படி ஒரு மெட்டல் ஆக்சைடாக மாறுச்சுன்னா அதை தான் கொரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான எக்ஸாம்பிள் ரஸ்டிங் ஆஃப் அயன், இரும்பு துருப்பிடிக்கிறது, டானிஷிங் ஆஃப் சில்வர் வந்துட்டு பிளாக்கிஷாக மாறுது, அண்ட் கிரீன் கோட்டிங் ஆஃப் காப்பர் யூட்டென்சில்ஸ்லாம் ரொம்ப நேரம் அப்படியே தண்ணி பாட்டிலாம் அப்படியே வச்சுருந்தேன்னா ஒரு பச்சை கலரில் பாசி படிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே கொரோஷனுக்கான எக்ஸாம்பிள் தான். ஃபைன், இப்போது கொரோஷனோட ப்ராசஸ் இது எப்படி நடக்குதுங்கிறத பார்த்தலாம். நம்மளோட மெட்டல் சர்ஃபேஸ்க்கு மேலே இந்த மாதிரி ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து நிற்கும்போ இந்த மெட்டல் 2 எலக்ட்ரானை கொடுத்துட்டு Fe2+ மாறுது. இந்த Fe2+ வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட சேர்ந்து மெட்டல் ஆக்சைடு, அயன் ஆக்சைடாக மாறுது. வெராஸ் மிச்சம் இருக்கிற ஹைட்ரஜன் அங்கேருந்து லிபரேட் ஆகப்படுது. ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடக்கிறதுனால தான் நம்மளோட எலிமெண்ட் வந்துட்டு இரும்பு வந்துட்டு துருப்பிடிக்குது. இதில் மற்றபடி E0 ஆஃப் அ செல் என்ன அதெல்லாம் தேவையில்லை, பட் ஜஸ்ட் எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்? There are 4 methods. First method is barrier protection. அதாவது உங்களோட இரும்பை எய்தர் கிரீஸ் கோட் பண்ணியோ, உங்களோட சைக்கிள் செயின்லாம் பார்த்தீங்கன்னா கிரீஸ் வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க. என்ன காரணம்? துருப்பிடிக்க கூடாதுன்னு சொல்லி தான். கிரீஸ் கோட் பண்ணியோ இல்லை பெயிண்டை கோட் பண்ணியோ இல்லை ஆயிலை கோட் பண்ணியோ நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது சாக்ரிஃபிஷியல் ப்ரொடெக்ஷன். எனக்கு என்னோட மெட்டல் எதுவுமே ஆகக்கூடாது, அதனால நான் என்ன பண்ணுறேன், டாப்பில் ஒரு சீப்பான மெட்டலை கோட் பண்ணுறேன். ஸோ தட் துருப்பிடிக்கிறதுனாலும் இதுதான் துருப்பிடிக்கும், கீழே இருக்கிறது துருப்பிடிக்காது. இதுதான் சாக்ரிஃபிஷியல் ப்ரொடெக்ஷன். அண்ட் அதற்கான எக்ஸாம்பிள் கேல்வனைசேஷன். கேல்வனைசேஷனில் ஜிங்கை நீங்கள் கோட் பண்ணுவீங்க. ஸ்டார்டிங்கில் நான் இந்த கொஷின் கேட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அதற்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. மூணாவதா கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். இப்போது ஏன் ரஸ்டிங் நடக்குது கண்ணா? ஏன் ரஸ்டிங் நடக்குது? ஏன்னா உன்னோட அந்த மெட்டல் ஆனோடா ரியாக்ட் ஆகிறதுனால தான் உனக்கு ரஸ்டிங் நடக்குது. கரெக்டா?
அப்போ அந்த ஆனோட நீ கேத்தோடாகவே வச்சுக்கிட்டேனா by connecting it with a more reactive metal அதை நீ கேத்தோடாவே ரியாக்ட் பண்ண வச்சேனா அது வந்துட்டு துருப்பிடிக்காது. அண்ட் இந்த ப்ராசஸை தான் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன்னு சொல்லுவோம். இதை நான் ஆக்சுவலாக ஒரு டேம் எல்லாம் வச்சு கூட உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் சொல்லி தந்திருப்பேன். ஸோ அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். ஃபைனலாக ஆல்கலைன் மீடியம். மேம் எனக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணவே பிடிக்கல, சிம்பிளாக ஒரு வழி சொல்லுங்கள் எனக்கு துருப்பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஆல்கலைன் பேஸ், அதாவது ஆல்கலைன் குரோமேட்டிக் ஆர் ஏதாவது ஒரு ஆல்கலைன் சொல்யூஷனில் உங்களோட இரும்பை போட்டு வச்சிங்கன்னா அது ஆல்கலைன் மீடியமில் அப்படியே இருக்கும், அதனால் அது துருப்பிடிக்காது. ஸோ எஸ், இதையும் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஓகே, இஸ் தட் கிளியர் மை டியர்? ஸோ இத்தோட ஓவரால் நம்மளோட எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர் முடியுது. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டரை மாசாக நம்ம முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டரையும் பீட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி ஒவ்வொரு கான்செப்டையும் கிளியராக படிக்கிறதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு குட்டி லைக்கையும் தட்டி விடுங்க. அண்ட் எஸ் மை டியர், யூ ஓப்பன் டு ஆன்சர் யோர் ஆஸ்க் யோர் டவுட்ஸ், ஓப்பன் டு கமெண்ட் டவுன். ஸோ அதனால் நீங்கள் இந்த செஷனை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க, ஆல்சோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் பர்சனலாக படிப்பேன். அண்ட் உங்களுக்கு என்ன தேவை, என்ன செஷன் தேவைனாலும் நான் மதன் சார் அண்ட் சுபாஷ் சார் 3 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக அதை கொண்டு வரும். சரியா? அண்ட் வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப் த செஷன். இன்னும் யாராச்சும் டெலிகிராம் ஜாயின் பண்ணலைன்னா நான் லைவ் கமெண்ட்டில் அதை பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யூ கேன் ஜாயின் த டெலிகிராம் சேனல். அண்ட் வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப் த செஷன் மை டியர். Thank you so much for being in this class. அடுத்த செஷனில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Until then, this is Premila Mam signing off. Tada, bye-bye. Take care and have a great day.